अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। अतः साधकत्वे बाधक निरूपणம் அப்படிங்கிற பிரகரணம். அதுல 444வது பக்கம் முடிஞ்சிருக்கு. 445வது பக்கம் ஆரம்பத்துல பார்க்கணும். விமதம் மித்யா திருஷ்யத்வா சுத்திரூபியவத்து அப்படின்னு ஒரு அனுமானத்தினால பிரபஞ்சத்துக்கு மித்யாத்வம் சாதிக்க அத்வைதி முன்னுக்கு வந்தான். அந்த நித்தியாத்வம் பிரபஞ்சத்துக்கு அவருக்கு துவைதிகளுக்கு பிடிக்கல. ஆகையால் இந்த அனுமானமானது நித்தியாத்வத்தை சாதிக்காது அப்படின்னு அவன் கருதுகிறான். ஏன் சாதிக்காது அப்படின்னு கேட்ட, ஒரு பொருள் இன்னொன்னு சாதிக்கணுமேனால் அது பாரமார்த்திகமா இருக்கும். உண்மையான பொருள் இருந்தா உண்மையான பொருள் வரும், பொய்யான பொருள்ல இருந்து உண்மையான பொருள் வராது அப்படிங்கிறது அவனுடைய கட்சி. லோகத்துல பாருங்க, மண்ணுல இருந்து குடம் வருது, சுத்தி இருந்து ஏதாவது வருதோ, காயத்துல வந்த பாம்புல இருந்து வேற ஏதாவது வருதோ, நமக்கு விஷமோ ஏதாவது வருதோ? இல்ல. அப்ப ஒரு பொருள் இன்னொன்ன தயார் பண்ணணுமேயானால், இன்னொன்னே சிந்திக்கணுமேயானால் முதல்ல இது உண்மையா இருக்கணும். உண்மையான பொருள்ல இருந்தா மற்ற பொருள் உண்டாகுமே தவிர தானே உண்மை இல்லாத போனால், உண்மையாக இல்லாத போனால் இன்னொன்ன சாதிக்காது அப்படிங்கிற அபிப்பிராயத்துல நீங்க மித்யாத்வ அனுமானம் மித்யான்னு சொல்லியிருக்க. பிரம்மபீன்னமான பதார்த்தங்கள் எல்லாமே மித்தியம் உங்களுக்கு. மித்யாத்வ அனுமானம் பிரம்மமோ இல்ல. அப்ப மித்யாத்வ அனுமானம் என்ன? மித்யாபூதம். மித்யாபூதமான பொருளானது எப்படி உண்மையான பொருளை உண்டு பண்ணும்? ஆகையால் இது சரியாக உண்டாகாது. பிரபஞ்ச நித்தியாத்வம் அனுமானத்தினால சொல்ல முடியாது அப்படின்னு அவருடைய கட்சி. அதற்கு நாம் என்ன சொன்னோம்? ஒரு பொருள் இன்னொன்னு தயார் பண்ணமையானால் அது பாரமார்த்தியமா இருக்கணும் எனக்கூடியதான நிர்பந்தம் இல்லை. அது வியாபகாரிகமா இருந்தா போதும். நித்தியாத்வ அனுமானம் வியாபகாரிகம். ஆகையால் அது வியாபகாரிகமான பதார்த்தத்தை சுட்டி பண்ணலாம், தயார் பண்ணலாம். ஆகையால் நித்தியாத்வ அனுமானம் தான் வியாபகாரிகமா இருந்ததுனால பிராத்திபாதிகமா இல்ல, அதை விட வேறான வியாபகாரிகம் இருக்கு. சோ அதுல இருந்து வியாபகாரிகமான நித்தியாத்வம் வரலாம் அப்படின்னு நம்ம சாதிச்சோம். அதற்கு பிறகு அர்த்தாவச்சின்னமான ஒரு பொருளானது, ஞானமானது ஒன்ன தயார் பண்ணணும், அதுல அர்த்தத்துக்கும் காரணத்துவம் உண்டு அப்படின்னு நம்ம சொன்னோம். அர்த்தாவச்சின்னமான பொருள் அப்படின்னா ஒரு ஞானம்னு சொன்ன, வெறும் ஞானம் ஒரு பயத்தையோ ஒரு லாபத்தையோ ஒரு சந்தோஷத்தையோ ஒரு துக்கத்தையோ கொடுக்க. பாம்பு பக்கத்துல இருக்குன்னு ஞானம் வந்தா அவன் பயப்படுறான். இப்ப பாம்புங்கிற ஞானம் இல்லாம வெறும் ஞானம் இருக்குன்னு கட ஞானம் வருதுன்னு வச்சுக்கோ, அது பயத்தை உண்டு பண்ணுமா? பாம்புங்கிற ஞானம் என்ன பண்றது? பயத்தை உண்டு பண்றது. பாம்பு பக்கத்துல இருந்த போதிலும் இவன் தெரியாது போனால் பயப்படல. அப்ப ஞானமானது ஒரு பொருளை உண்டு பண்றதுன்னா, ஞானமானது பயத்தை உண்டு பண்றதுன்னா இந்த திருஷ்டாந்தத்துல அந்த பாம்பானது இருக்கணும். வெறும் அறிவு மட்டும் இருந்தா போதாது, பாம்புக்கும் பயத்தை உண்டு பண்றதுல காரணத்துவம் உண்டு. அதே போலயே நம்ம பாக்கெட்ல 1000 ரூபாய் இருக்குன்னு தெரிஞ்சா அவனுக்கு ஆனந்தம், இருக்குங்கிறது தெரியலன்னா ஆனந்தம் இல்லை. அப்ப என்ன, எதுவும் உங்களுக்கு லாட்டரி டிக்கெட்
சார், 1,00,000 விழுந்திருக்குன்னு. உங்களுக்கு தெரியாத பரியந்தம் நீங்க அதை பத்தி நினைக்கவே இல்லை. தெரிஞ்சது, போஸ்ட் வந்தது, பார்த்து உங்க நம்பர் தான் கங்கராஜேஷன் வந்தது, ஒரே சந்தோஷம் இன்னைக்கு. அப்ப அந்த பொருளானது அந்த அறிவு இருக்கு பார்த்தீங்கன்னா, அதை பற்றினதான அறிவு உமக்கு பிரைஸ் விழுந்திருக்கு என்கிற அறிவு வந்ததுன்னால் அப்பொழுது சந்தோஷம். அது இல்லாத சாதாரணமான அறிவா இருந்தா ஒரு சந்தோஷத்தை கொடுக்காது. ஆகையால் எந்த ஞானமும் சுகத்தையோ துக்கத்தையோ தங்களுக்கு கொடுப்பதற்கு முன்னால அந்த ஞானத்துக்கும் அந்த ஞானத்தினுடைய கண்டென்டான அதனுடைய விஷயமான அதற்கும் காரணத்துவம் உண்டு அப்படின்னு சொன்ன பிறகு அப்படி இல்லை சுவாமி. அது தடஸ்தமாகவும் இருக்கலாம். 2 பொருள் சேர்ந்து ஒன்ன தயார் பண்ணமையானால் அதுல 2ம் காரணத்துவத்துக்கு முக்கியமா இருக்கணும்னு நிர்பந்தம் இல்லை. ஒண்ணு சும்மா இங்க பக்கத்துல இருக்கலாம், இன்னொன்னு பாடம், இன்னொன்னு தன் காரியத்தை பண்ணலாம். மேடையில கச்சேரி பண்ணிட்டு இருக்க ஒரு அம்மா நல்லா பாடிட்டு இருக்க, பின்னால ஒரு பொண்ணு உட்கார்ந்துட்டு இருக்க, ஒன்னும் பாடல, வெறும் ஸ்ருதி பாக்ஸ் மட்டும் போட்டு. அந்த ஸ்ருதி கூட நம்ம போட வேண்டியது இல்லை. ஏன்னா இப்ப எலக்ட்ரானிக் பாக்ஸ் வந்துருக்கு, அதை வச்சுட்டு அதுல வாங்கி சத்தம் பண்ணிட்டு இருக்கு. என்ன விவகாரம்? அந்த ஸ்ருதி போட்டுத்தான் ஆகணும்னு ஒரு நிர்பந்தம் உண்டோ? கூட பாடினா 2 பேரும் சேர்ந்து பாடலாம் சொல்லலாம். சோ ஒருத்தர் பாடினாலே போதும், இன்னொருத்தர் பக்கத்துல இருந்தா பரவாயில்ல. அதே போல உபன்யாசம் பண்றவாள்லாம் மெயினா உபன்யாசம் பண்றப்பார், பின்னால் ஒரு சிஷ்யன் உட்கார்ந்துட்டு இருப்பான். அவன் எதுக்கு ஒரு ஸ்லோகத்தை எடுத்து கொடுப்பான். எடுத்து கொடுக்காத போனா அவருக்கு தெரியாத, இருந்தாலும் ஒரு எமர்ஜென்சியில மறந்து போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிறதுக்காக இருப்பார். அதே மாதிரி 2 பொருள் சேர்ந்து ஒரு காரியத்தை உண்டு பண்றது என்று நாம் சொல்வோமே, ஆனால் அந்த 2ல ஒண்ணு தகஸ்தமாகவும் இருக்கலாம், தான் நிஜமாக பண்ணாமலேயே பக்கத்துல இருக்கா போலையும் இருக்கலாம். இது சாதாரண நம்ம வாழ்க்கையில நம்ம உபயோகிச்சுட்டு தான் இருக்கோம். கையில எமர்ஜென்சி இல்லாப்ப இல்ல காசு லைட்டோ எடுத்துன்னு போற, வெளியில போறப்ப நீங்க போற வரைக்கும் எடுத்துன்னு வரைக்கும் உபயோகப்படுத்தல. நீங்க ஏன் தீபத்துக்காகத்தானே எடுத்துன்னு போறேன், ரோட்ல வெளிச்சத்துக்காக வெளிச்சம் உபயோகப்படுத்துறீங்கன்னா வேண்டாம், உபயோகப்படுத்தல. அது பக்கத்துல இருந்தாலும் அதனுடைய காரியம் பண்ணல. அதே போலயே பொருளும் அறிவும் சேர்ந்து ஒன்னை உண்டு பண்ணின சமயத்தில் அந்த அறிவை தான் அது உண்டு பண்றது, பொருள் உண்டு பண்ண வேண்டியது இல்லை என்றும் நம்ம கருதலாமே அப்படின்னு. இதுக்கு 11 திருஷ்டாந்தங்கள் கொடுத்தோம். இது போல விவகாரங்கள் 11 கொடுத்திருக்காங்க. அதே மாதிரியா இங்கே பிரகிருத ஸ்தலத்தையும் அந்த விஷயமானது அந்த காரியத்தை உண்டு பண்றதுக்கு பிரயோஜனம் இல்லை, ஆகாது அப்படின்னு சொல்றதுக்காக திருஷ்டாந்தம் கொடுத்திருக்காங்க. அப்படின்னா இந்த லௌகிக்கமான விஷயம் எது அதோட சேர்க்கணும், அது காரணத்துவத்தை அடையாது அப்படிங்கிறதுக்காக அவனுடைய திருஷ்டாந்தம் சொல்லியிருக்காங்க. அவைகள் எல்லாம் இப்பொழுது நாம கண்டனம் பண்ண வேண்டியதாக இருக்கு. அதுக்காகத்தான் இப்ப நாம அதுக்கு மேல் பாகத்தை எடுத்துக்கணும். இப்ப பாருங்க, ததாகி ஜனகத் ஏவம் அதிபானய பிரவேசந்தாம் இத்தியாதி லௌகிக பிரயோகீது பிரதிம்பாதி ஞானானாம் ஜனகத்வேஜ விசேஷணதையா பிரதிம்பாதீனாம் ஜனகத்வே பாதாபாவாது ந உபலட்சணத்துவ பட்சா யுஜ்யதே உதாரணஸ்தலேஷு சர்வத்திர பாதகம் அஸ்தியேவா இது விசேஷா. இது 445வது பக்கத்துல இந்த லைன் வரைக்கும் நம்ம முன்னால படிச்சிருக்கோம், போன கிளாஸ்ல ஆயிருக்கு. இப்ப ததாகி பிரதமே கடதேசகாலோ கிரஹீத்வா தத்பின்ன தேசகாலத்வம் தத்யந்தாபாவாதோ கிராஹ்யம் கடஸ்யாபி தத்சம்பந்தே தத்தேசகால பின்ன தேசகாலத்வமேவ வியாகம்ஸ்யா. இப்ப நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது, அப்ப நீர் 11 இடங்கள்ல திருஷ்டாந்தம் சொல்லி, அந்த திருஷ்டாந்தங்கள்லாம் எக்ஸப்ஷன், ஜெனரல் ரூல் இல்லை. எப்பொழுதும் 2 பொருள் சேர்ந்து ஒண்ணு தயார் பண்றதுன்னா அந்த எதை தயார் பண்றதோ அந்த 2ம் அதுக்கு காரணமா இருக்கும் இல்லையா? காபி தயார் பண்றேன், அதுல காபி பொருளும் வேணும், காபி பொடியும் வேணும், சர்க்கரையும் வேணும், பாலும் வேணும். இது ஏதாவது ஒண்ணு குறைஞ்சு போயிடுதுன்னா காப்பின்னு சொல்றதுண்டா? பால் இல்லாதவன் அது வெறும் எடுக்காதுன்னு சொல்லுது இல்லையா? இல்ல சர்க்கரை இல்லாம அது காபி பவுடர் இல்லாம வெறும் சர்க்கரையும் பாலம் மட்டும் கலந்து கொடுத்தோம்னா அது பாலம் தான் சொல்லப்படுது.
அப்ப இந்த மூணு சேர்ந்துதான் உன்னை தயார் பண்றதுன்னா அந்த தயார் பண்ணக்கூடியதான பொருளுக்கு காரணங்கள் யாவை என்று சொன்னால் இந்த மூணு சொல்லணுமா வேண்டாமா நீங்க சொல்லலாம். ஆனா சில சமயத்துல அந்த மூணு சேர்ந்ததுனால ஒண்ணு அந்த காரணங்கிற நிலை அடையல அப்படின்னு சிலது இருக்கு. அது எதுக்கு அழகுக்காக சேர்க்கிறது உண்டு. ஸ்திரீகள்லாம் எல்லாம் ஸ்வீட் இட்டு வச்சுட்டு அது மேல ரெண்டு முந்திரி பருப்பு அப்படி வைப்பா அந்த ஸ்வீட்டுக்கு மேல. எதுக்காக பார்க்கறதுக்கு அழகா இருக்கணும். கொத்தமல்லி அப்படி தூவி வைப்பா. எதுக்காக அது ஒன்றும் அதிகமா கொடுக்காது பண்ணாலும் ஒரு அது காரணத்துவத்துல அந்தர்பாவத்தை அடையதானா வேற எதுக்கோ பண்ணிட்டு இருக்க. அதே போலயே ஆகலாமே அப்படின்னு சொன்னால் இதுதான் ரெண்டு பேருக்கும் வித்தியாசம். இதுல அவன் என்ன சொன்னா அது காரணமாக ஆக வேண்டியது இல்லை, தடஸ்தமாக ஆகலாம் அப்படிங்கிறதுக்காக தடஸ்தமாக ஆகிற இடங்களை ஒரு 11 எடுத்து கொடுத்துருக்கான். நாம என்ன சொல்லியிருக்கோம், அப்படி இல்லை, எல்லாமே காரணமாகத்தான் இருக்கும். ஆனா எந்த இடத்துல நீ சொன்னீங்களோ அந்த இடம் தான் எக்ஸப்ஷன். அதுக்கு விரோதம் இருக்கிறதுனால அதெல்லாம் ஒத்துக்கல அப்படின்னு சொல்லப்பட. அது என்ன விரோதம், ஏன் ஒத்துக்கல அப்படிங்கறத நாம இப்ப பார்ப்போம். ததாயி பிரதமே கடதேச காலோ கிரஹீத்வா தத்தின்ன தேச காலத்துவம் ததத்யந்தாபாவாதோ கிராஹ்யம் கடஸ்யாபி தத்சம்பந்தே தத்தேச கால பின்ன தேச காலத்துவமேவ வியாஹதம்யா. இது நம்ம படிக்கணும்னா பழைய பாடத்தை ஒரு ரெஃபர் பண்ணாதான் புரியும். இதென்ன அதை ரிப்பீட் பண்றேன் டைம் ஆகும்னு நினைக்கக்கூடாது. அங்க முதல்ல என்ன அபிப்பிராயம் இருக்குன்னு பார்ப்போம். என்ன எழுதும், கட்டாவத் சின்னஸ்ய ததத்யந்தாபாவது घटावत् चिन्नस्य तदत्यन्ताभाव तद्वंसादेः घटदेश काल भिन्न देश कालादित्वेति அவச்சேதகஸ்ய घटस्य तदभाववत्. இது முதல்ல சொன்னது அர்த்தம். அதுதான் முதல் சொல்லணும். வரத घटात्यन्ताभाவம்னு இருக்கு, அது ஒண்ணு. அதே மாதிரியே घटத்வம்சம் இருக்கு. குடமில்லை, குடம் உடைந்தது, இப்படி முதல்ல புரிஞ்சுப்போம், அப்புறம் பாட்டையை பார்ப்போம். கடமில்லைன்னு ஒரு எண்ணம், கடம் உடைஞ்சதுன்னு ஒரு எண்ணம். இந்த ரெண்டும் கடத்தினுடைய அபாவமும் கடத்தினுடைய துவம்சமும் கடம் இருக்கிற தேசத்திலேயோ அல்லது கடம் இருக்கிற காலத்திலேயோ இல்லை. கடம் இருக்கிற காலத்துல கடம் இல்லைன்னு சொல்லிவிடும், கடம் இருக்கிற சமயத்துல கடம் உடஞ்சு போயிடுதுன்னு சொல்லிவிடும் இல்லை. கட அத்தியந்தாபாவமோ கடத்வம்சமோ கடம் இருக்கிற தேசத்திலேயோ கடம் இருக்கிற காலத்திலேயோ இல்லை. அதனால கடதேச கால பின்ன தேச காலாதித்யேஹி. ஆகையால் கடாபாவமும் கடத்வம்சமும் கடம் இருக்கிற இடத்திலேயோ கடம் இருக்கிற காலத்திலேயோ இல்லை, வேற காலத்துல இருக்கு. ஆனா அதே மாதிரி கடம் இங்க வேற காலத்துல இருக்க. கடம் இருக்கிற இடத்தை தவிர இன்னொரு இடத்துல கடமோ, கடம் இருக்கிற காலத்தை தவிர இன்னொரு காலத்திலேயோ கடம் இருக்குமோ எழுதப்படும். கடாபாவம் கடத்வம்சம். கடாபாவம் எங்க இருக்கு, இங்க குடம் இருக்குன்னா அங்க இருக்கு. குடம் எங்க இருக்குன்னா கடத்வம்சம் எங்க இருக்கு, அங்க இருக்கு, இன்னொரு இடத்துல. கடம் இங்க இருக்குன்னா கடாபாவம் இன்னொரு இடத்துல இருக்கு. சோ கடாவச்சின்ன அபாவம், இந்த அவச்சின்ன கடத்தோட கூடின அபாவம், கடத்தோட கூடினதான துவம்சம். இது கடம் இருக்கிற தேசத்தை தவிர இன்னொரு இடத்துலயும் இன்னொரு காலத்திலையும் இருக்கு. இதுல ரெண்டு சொல்லிருக்கேன். இது விசிஷ்டமான பதார்த்தம். எனது கடத்தினுடைய அபாவம், கடத்தினுடைய துவம்சம் ரெண்டு இருக்கு. கடம் துவம்சம், கடம் அபாவம், இந்த ரெண்டு இருக்க. இந்த ரெண்டும் என்ன பண்ணிருக்கு, இந்த கடம் இருக்கிற தேச காலத்தை தவிர இன்னொரு தேச காலத்துல இருக்கு. இருந்தாலும் இந்த ரெண்டுல ஒண்ணு எடுத்துருக்கோம், கடம்கள். அது எங்க சார் இருக்கு, அது கடம் இருக்கிற தேசத்துல தவிர இன்னொரு தேசத்துல இருக்கோம், கடம் இருக்கிற காலத்தை தவிர இன்னொரு காலத்துல இருக்கோம் இல்ல. ஆகையால் விசிஷ்டமான பதார்த்தத்துக்குள்ள அதனுடைய கண்டிஷன்ஸ அதுல ஒரு ஏகதேசம் ஃபாலோ பண்ண வேண்டிய நிர்பந்தம் இல்லை. அவன் சொன்னது ஞாபகம். விசிஷ்டமான கட துவம்சம், கட அபாவம், அந்த ரெண்டும் அது ஒரு கண்டிஷன் ஃபாலோ இருக்கு. எது கடம் இருக்கிற இடத்துல இருக்காது, கடத்வம்சமோ கடாபாவமோ கடம் இருக்கிற இடத்துல இல்ல, இன்னொரு இடத்துல இருக்கு. அதே மாதிரி அந்த விசிஷ்டத்துல ஒரு போர்ஷன் எடுத்துங்க. ஒரு போர்ஷன் கடம்,
கடத்வம்சத்துல ஒரு கோஷம் கடம், கட்டாபாவத்துல ஒரு கோஷம் கடம். அந்த கடமானது கடம் இருக்கிற தேச காலத்துல இன்னொரு தேச காலத்துல இருக்குமா? இருக்க. பத்துடா இதுதானே நான் சொன்னேன் அப்படிங்கிறான். அதே மாதிரி மிச்சாத்வ விசிஷ்டமான ஒரு பதார்த்தம் மிச்சாத்வத்தை தயார் பண்றதா இருந்தால் அந்த ஆப்ஜெக்ட் ஆனது அதுக்கு காரணமா இருக்க வேண்டியதில்லை. ஞானம் தான் காரணமா இருந்தா ஞானத்தோடு கூடின அந்த ஆப்ஜெக்ட் காரணமா இருக்க வேண்டியதில்லை அப்படிங்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்கான். இப்ப இந்த திருஷ்டாந்தம் எடுத்தது தப்புப்பா அப்படிங்கிற. ஏன்னா இந்த திருஷ்டாந்தத்துல பாதகம் இருக்கு, ஆகையால் அங்க அது இல்லை என்று ஒத்துக்க வேண்டியதான் நிர்பந்தம் உண்டு. ஆனா இந்த இடத்துல பாதகம் இல்லை. அது சொல்ற ததாயி பிரதமே உதாரண உதாரணத்து சர்வத்திர பாதகம் அஸ்தியேவா இது விசேஷா. நீ சொன்னதான 11 இடங்களிலும் பாதகம் இருக்கிறதுனால அது அப்படி ஒத்துக்க வேண்டி இருக்கு. ஆனா இங்க ஒத்துக்க வேண்டியது இல்லை. என்ன பாதகம் இருக்குங்க? பிரதமே கடதேச காலோ கிரகித்வா தத்தே தத்தின்ன தேச காலத்துவம் சதத்தியந்தாபாவாதவு கிராஹ்யம். எப்பவுமே ஜடாபாவம்னு என்ன சார்? ஜடம் இருக்கிற இடத்துல இல்லாதது, ஜடம் இருக்கிற தேசத்துல இல்லாதது. அதனால கட பின்ன தேச காலத்துவம் நீங்க கடதேசமோ கடகாலமோ அறிந்துதான் அதை விட வேறதான தேசம் காலம் அத்தியந்தாபாவத்தில் அறியணும். ஏன் கடத்தியாதி தத்தம் வந்து கடமும் கடாபாவத்தோட சம்பந்தப்படுறேனால் கடம் இருக்கிற இடத்துல கடமானது கடாபாவம் இருக்கிற இடத்துல சம்பந்தப்படுமையானால் கடமானது கடாபாவ காலத்தோட சம்பந்தப்படுமையானால் அப்ப என்ன ஆகுங்க? தத்தம் வந்து தத்தேச கால பின்ன தேச காலத்துவமேவ வியாகதம் சியார். கடாபாவ ஸ்தலத்துல கடம் இருந்ததுன்னு வச்சுங்களேன், அப்ப வந்து பின்ன தேசம்ங்கிறது போயிடும். கடம் இருக்கிற காலத்திலேயே கடாபாவமும் இருக்குன்னு வச்சுங்களேன், அப்ப கடாபாவம் கட காலத்தோட வேற காலம்ங்கிறது போயிடும். ஞாபகம். இப்ப குடம் இருக்கு, எந்த செகண்ட்ல? இந்த செகண்ட்ல. குடத்தை கம்பால உடச்சிட்டான், அப்ப உடச்சதுல கடம் இல்லைங்கிற. கடம் இல்லை எனக்கூடியதான எண்ணம் கடம் இருக்கும் பொழுது வருமோ? எப்பவுமே அதற்கும் அதனுடைய ஆப்சன்ஸுக்கும் ஒரு செகண்ட்ல வராது. முன்னால பொருள் இருக்கும், அதை உடஞ்ச பிறகுதான் பொருள் இல்லைன்னு சொல்ல முடியும். ஸோ டிஃபரெண்ட் பீரியட்ஸ் ஆஃப் டைம் சொல்லி ஆகணும். ஒரு மனுஷன் உயிரோடனே இருக்கான், சத்தும் போயிட்டான்னு சொல்லுவிட. ஒண்ணு உயிரோட இருந்தா போயிருக்க மாட்டார், போயிட்டாருன்னா உயிரோட இல்ல, என்ன பரப்பலாவது. அதே போல கடம் இருக்குன்னா கடம் இல்லைன்னு சொல்லக்கூடாது, கடம் இல்லைன்னா கடம் இருக்குன்னு சொல்லக்கூடாது. கடமும் ததத்தியம் தாபமும் ஒரு செகண்ட்ல இருக்க முடியுமோ? நிச்சயமா இருக்க முடியும். அதனால இது ஒரு கண்டிஷன், இன்னொரு எக்ஸ்டர்னல் கண்டிஷன் ஒண்ணு இருக்கு. அதனால நம்ம என்ன சொன்னோம்? கட ததத்தியந்தா பாவத்துக்கும் கடத்துக்கும் சமான தேச காலத்துவம் பொருந்தாது அப்படின்னு சொல்ல வேண்டியதுதான் நிர்பந்தம் வந்துருக்கு. அதனால அங்கே கட அத்தியந்தாபாவத்துக்கு பின்ன தேச காலத்துவம் இருந்தாலும் கடத்துக்கு பின்ன தேச காலத்துவம் இல்லை என்று ஒத்துக்கொண்டிருக்கும். அதுபோல நிர்பந்தம் இங்கே இல்லை. அதான் பிரதமே தேசத்துக்கு, அத்தியந்தாபாவம் தேசத்துக்கு, துவம்சம் காலத்துக்கு, தேச காலம் அது ரெஸ்பெக்டிவ்லி அன்பை. நீங்க சாதாரணமா இங்கிலீஷ்ல சொல்லும் பொழுது ராமா லக்ஷ்மணா பரத சத்ருக்னா அவளுடைய வயசு சீட்டா ஊர்மிளா அப்படி இந்த மாண்டவி ரெஸ்பெக்டிவ்னு போட்டுக்கணும். இது அவன் லோகத்துல போட்டது மட்டும் இல்ல, வியாக்கரணத்துல சொல்லியிருக்காரு. எதா சங்கியம் அனுதேசமானா இங்க 4 அங்க 4ன்னு சொன்னேன்னா ரெஸ்பெக்டிவ்லி அனுமதி பண்ணணும். ஈகோ எனச்சி ஊருக்கு வியாபாரால வரணும், எப்படி ரெஸ்பெக்டிவ்லி. இதெல்லாம் சாஸ்திரத்துக்கு. அதனால இங்க 2 சொன்னது, ஒண்ணு அத்தியந்தா பாவத்துக்கு தேசம், வம்சத்துக்கு காலம். கடேச்சா பிரம்மஜான, 2வது கடேச்சா பிரம்மஜானயோகோ கடஜான வேதாந்த சாத்தியத்வேகி கட பிரம்மணோ ததபாவது. கடேச்சா பிரம்மஜானயோகோ, ஒரு மனுஷனுக்கு குடத்தை பண்ணணும்னு ஆசை வந்திருக்கு சார். அந்த குடத்தை பண்ணணும் எனக்கூடியதான ஆசை வந்த பிறகு அந்த ஆசையானது என்ன பண்றது? அவனை பண்ண வைக்கிறது. அவனை அந்த ஆசையானது அவனுக்கு எப்படி வந்தது? கட ஞானத்தினால வந்தது. கடேச்சா பிரம்மஜானயோகோ கடஜான வேதாந்த சாத்தியத்வேகி. ஜெனரலா ஒரு பொருளை நீங்க நம்ம வாழ்க்கையில உபயோகப்படுத்தும் பொழுது
அது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ நோ அன் ஆப்ஜெக்ட். ஒரு பொருளை பார்த்த பிறகு அந்த பொருளானது எனக்கு வேணும் என்று ஆசைப்படுறேன். பொருளை தெரியாம ஆசைப்படுறல. யாராவது ஒரு பொருளை தெரியாம ஆசையா இருக்கு சார், என்னென்ன அதான் தெரியல சார்னா என்ன பண்றது? நல்லா இருக்கு. என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஆசை வரணுமே ஆனால் if you want to desire an object, என்ன வேணும் உங்களுக்கு? You should know the object. அது அந்த பொருளை தெரிஞ்சிருக்கணும். அந்த பொருள் உங்ககிட்ட இல்லாம இருக்கணும். அப்பதான் அதை ஆசைப்படுவேன். அது உங்ககிட்ட இருந்துருக்குன்னா என்ன ஆசைப்படுவேன்? உங்களுக்கு 2 கை இருக்கு, கை வேணும்னு ஆசைப்படுவிட, 3வது கை வேணும், 4வது கை வேணும்னு ஆசைப்படலாம். அது இல்ல. இருக்கிற கையே வேணும்னு ஆசைப்படுவிட இல்ல, ஏன்னா இருக்கு உங்களுக்கு. சோ ஒரு பொருள் ஆல்ரெடி இருக்குமையானால் அதுல ஆசை வராது. ஆனா அந்த ஆசையே வரணுமே ஆனால் பேசிக்கா அடிப்படை என்ன வேணும்? அது உமக்கு தெரியணும். ஒரு பொருளை தெரிஞ்சாதான் அதுல ஆசைப்படுவேன். ஜானாதி, இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். பிறகு இச்சதி, ரைட். அதற்கு பிறகு யததே, அறிகிறான், ஆசைப்படுகிறான், அதை அடைய முயற்சி செய்கிறான். இதுதான் காமன் பார்லன்ஸ்ல. இது சாஸ்திரத்தில் சொல்றதெல்லாம் நம்ம ரொம்ப சீரியஸா நமக்கு புரியாதுன்னு நினைக்கப்படாது. அது சொல்றவாடோ அல்லது நம்ம புரிஞ்சுக்கும் பொழுதோ நம்ம டே டு டே லைஃப்ல எப்படி இருக்குன்னு புரிஞ்சுட்டா சாஸ்திரம் ஈஸியா போயிடும். நம்ம ஆக்டிவிட்டி எப்படி சார் இருக்கு? ஜானாதி, இச்சதி, யததே, இல்லையா? இதுல சந்தேகம் இல்லையா? இப்ப ஒரு மனுஷன் குடத்தை போய் வாங்குறான் சார், அல்ல குடத்தை பண்ற கொயவன் குடத்தை பண்ணுகிறான். அவனுக்கு என்ன இருக்கு? பிரயத்னம் இருக்கு. ரைட். பிரயத்னம் பண்றதுக்கு முன்னால் அவன் ஏன் சார் பிரயத்னம் பண்றான்? குடத்தை பண்ணணும்னு ஏன் சார் பிரயத்னம் பண்றான்? குடத்தை ஆசைப்படுறான் சார், குடத்தை பண்ணணும்னு ஆசைப்படுறான். எதுக்காக ஆசைப்படுறான்? அதை விற்கணும், காசு வரும். சரி, உமக்குதான் ஆசை இருக்கு குடத்தை பண்ணி விற்கணும் சார், நீங்க ஏன் பண்றது இல்ல? சரி, எனக்கு தெரியாது சார், குடத்தை எப்படி பண்றதுன்னு தெரியாது சார். முதல்ல ஜானாதி, அறிகிறான். பிறகு இச்சதி, அதை நான் பண்ணணும்னு ஆசைப்படுகிறான். பிறகு அதை முயற்சி பண்ணுகிறான். இப்படிதானே? இப்ப ஒரு மனுஷனுக்கு குடத்துல ஆசை வரணும்னா ஒன்னா என்ன கண்டிஷன் இருக்கணும்? கடம் ஜானாதி. கட ஜானம் தான் கடத் விஷயத்த இச்சைக்கு காரணம். இது அந்த பழைய இது மறந்து போயிட்டேன்னா அது எப்படி சார் காரணம்னு கேட்பேன். எந்த மனுஷனும் எந்த ஆக்டிவிட்டி வரணுமையானால் அந்த ஆக்டிவிட்டிக்கு முன்னால கண்டிஷன் இப்படி ஜானாதி இச்சதி கெட்டது. He knows, he desires and then he tries to get it. இதுதானே ஜெனரலா. இப்ப கடத்துல ஆசை வரணும்னு வந்தா அதுக்கு காரணம் என்ன? கடஞானம். அதே போல பிரம்ம ஜானம் இருக்கு பட்சல, அதுதான் பிரம்ம ஜானமானது வேதாந்தத்தினால உண்டாகுது. கடஞானத்தினால கட இச்சை உண்டாகுது. வேதாந்தத்தினால என்ன உண்டாயிருக்கு? பிரம்ம ஜானம் உண்டாயிருக்கு. இருந்த போதிலும் கடஞானம் இச்சையை உண்டு பண்ணியிருக்கு. வேதாந்தமானது பிரம்ம ஜானத்தை உண்டு பண்றது. பிரம்ம ஜானம் எதனால உண்டாயிருக்கு? வேதாந்தங்கள்னால. ஆனா பிரம்மம் வேதாந்தத்தினால உண்டாயிருக்கா? அவன் கேட்டது அது பூர்வபட்சம். பிரம்மம் ஞானம் 2 இருக்கு. இந்த பிரம்ம ஜானம் 2 அந்த யுனைட்டடா இருக்கக்கூடியதான பிரம்ம ஜானம் வேதாந்தத்தினால உண்டா இருந்தாலும் அதுல ஏகதேசமான பிரம்மமானது வேதாந்தத்தினால உண்டாயிருக்கா? நீங்க உண்டாயிருக்குன்னு சொன்னீங்கன்னா அத்வைத்தம் புரிஞ்சுக்கிறேன் அர்த்தம். ஏன் சார் பிரம்மம் அஜோ நித்தியம் புராணம் அது உண்டாகிற பொருள் இல்லையே, சித்த வஸ்து இல்லையே. பதிரம் பிரம்ம ஜானம் வேதாந்தத்தினால உண்டானாலும் பிரம்ம ஜானமாவது விசிஷ்டமான பொருள், 2 சேர்ந்ததான பொருள். பிரம்மம் ஞானம். இந்த பிரம்ம ஜானமானது வேதாந்த சாத்தியமாக இருந்த போதிலும் தது ஏகதேசமான பிரம்மம் வேதாந்தத்தினால உண்டாகல. கட இச்சா கடஞானத்தினால உண்டாகிற போனாலும் அந்த வெறும் இச்ச ஞானத்தினால உண்டாகல. பிரம்மஜான கடேச்சா பிரம்மஜானயோ கடஞான வேதாந்த சாத்தியத்வேதி கட பிரம்மணோஹோ ததபாவது. கடத்தினால இச்சை வந்ததோ, கட ஞானத்தினால கட இச்சை வந்தது. வெறும் கடத்தினால இச்சை வரல. அதே மாதிரியே வேதாந்தத்தினால பிரம்ம ஜானமானது வேதாந்தத்தினால வந்தது. பிரம்மமானது வேதாந்தத்தினால உண்டாகல. ஏன் சார் பிரம்மம் வேதாந்தத்தினால உண்டாகலன்னு கேட்டாருக்கு பதில் என்ன? நித்தியமானது. ஆகையால் 2 பொருள் சேர்ந்து உண்டு பண்ணோம்னா அதுல ஒண்ணு தடஸ்தமா இருக்குன்னு
சொல்லலாம அவன் சொன்னான். அதுக்கு சொல்ற அப்படி இல்லை சார், திதி ஏது இஷ்டாபத்தி. இது ஓகே சார். என்ன சுவாமின்னு ஜகஜானத்தை ஜகேச்சாஜனகத்துவது. சில சமயத்துல ஜகஜானமானது ஜகேட்சையை உண்டு பண்றா போல கடம் பிரத்யேக ஜனகத்துவா. சில சமயத்துல கடத்தையும் உண்டு பண்ணிடலாம் சார். கடஞானம் வந்ததுன்னா கடத்துல இச்சை வேண்டாம், கடத்தையும் உண்டு பண்ணலாம். இச்சை இல்லாமலேயே கடத்தை உண்டு பண்ணலாம். சில சமயத்துல ஜாதி இச்சதி கடத்தைன்னு சொல்லல, கடஞானம் இருக்கு உண்டு பண்ணுவோம் அப்படின்னா. அதே மாதிரியே பிரம்மணா வேதாந்த சாத்தியத்வேது. ரெண்டாவது பிரம்மம் வேதாந்தக்கார உண்டாச்சுன்னு சொல்லிட்டு என்ன தகராறு வரும்னா அதுவா பிரம்மம் நித்தியம்ங்கிறது கட்டுப்படும். பிரம்மம் உண்டா இருக்குன்னு சொன்னா என்ன நித்தியத்துவம் போயிடும். சோ இந்த இடத்துல பாதகம் இருக்கு, பாதகம் இருக்கிறதுனால நான் இதை எடுத்துக்கிறேன். ஆனா எல்லா இடத்துலயும் இந்த இது இருக்கணும்னு நிர்பந்தம் இல்லை. ரெண்டாவது இப்போ இது மாதிரி ஒவ்வொன்னு இடத்துலயும் பாதகத்தை காமிக்கணும். ஏன்னா அவன் அத்தனை திருஷ்டாந்தம் கொடுத்தான். திருஷ்டாந்தம் நிறைய இருந்ததுனால கேட்கிறவாளுக்கு என்ன அபிப்பிராயம்னு அவன் சொல்றது ரைட்டுன்னு ஆயிடும். ஞாபகம் வச்சுக்கணும், 100 எக்ஸாம்பிள்ஸ் cannot prove a theorem. ஆனா ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள் இது டெஸ்ட்ராய். நீங்க ஏதோ ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கு தப்பா ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள் கொடுத்தா இருக்குங்களா இதெல்லாம் போயிடும். ராமன் நல்லவன் ஏன் உண்மை பேசுறதுனால, மெல்லமா பேசுறதுனால, மரியாதையா இருக்கிறதுனால இல்லைன்னு சொல்றான் சார். ஆனா என்ன ஆச்சுன்னார், திருடினான் சார். ஒண்ணுதான் சொல்றாரு, நல்லன்னு சொல்றதுக்கு 100 எக்ஸாம்பிள் கொடுத்தான். ஆனா அவர் திருடினார் சார் அப்படின்னு சொன்னேன்னு வச்சுங்களேன், இந்த 100 எக்ஸாம்பிள் அடுத்துன்னு போயிடும். அதனால கவுண்டர் எக்ஸாம்பிளுக்கு வெயிட்டார். அவன் இந்த 19, 13 திருஷ்டாந்தம் கொடுத்தாலும் அந்த திருஷ்டாந்தங்கள் எல்லாம் வீக்னஸ் இருக்கப்ப, அதனால அது ஒத்துக்க வேண்டியதான சந்தர்ப்பம் இருக்க, மற்ற இடத்துல ஒத்துக்கல. இப்ப 3வது பாகம் கடப்பிராகபாவத்தை கடம் பிரதி ஜனகத்வேதி கடத்திய அஜனகத்வது அப்படின்னு. கடப்பிராகபாவம், இந்த பிராகபாவங்கிற கான்செப்ட நம்ம மறக்கக்கூடாது. என்ன நியாயசாஸ்திரம் வாஸ்தவாளுக்கு அது டக்குன்னு புரியும். நம்ம அப்பப்பதான நியாயசாஸ்திரத்தை தொடரும். எப்போ ஐட்டம் வரைவா வாசிக்கலையே. அவன் என்ன சொல்லியிருக்கான், அபாவம்னு சொன்னா அது என்ன, இல்லையேன்னு அர்த்தம். தமிழ்ல இல்லைன்னு இல்லைங்கிறதுக்கு சம்ஸ்கிருதத்துல அபாவம். கொய்யவன் குடத்தை உண்டு பண்றான், அவன்கிட்ட குடம் இருக்குன்னு நினைச்சிட்டு போறோம், மண்ணு தான் வச்சுட்டு இருக்கான். குடம் வேணும்னு கேட்டா என்ன சொல்றது, என்ன ஆன்சர் சார் வரும், குடம் இல்லை அப்படின்னு. இந்த குடம் இல்லைங்கிறதுக்கு என்ன சார் அர்த்தம், இப்ப குடம் இல்லை நாளைக்கு வாங்க பண்ணி தரேன். இப்ப குடம் இல்லைன்னு சொல்ற கொயவனுடைய வார்த்தைக்கு என்ன அர்த்தம், கட பிராகபாவம். தான் இன்னும் உண்டாகிறத இன்னும் ரெடியாகல, கொஞ்ச நாள் ஆனா வரும். இது தான் உண்டாகிறதுக்கு முன்னால் இருக்கிற காலத்துக்கு பிராகபாவம். இது இதே மாதிரியே குடம் இருந்தது சார், குடம் கொடுங்க, இல்லை சார். இல்லைன்னா என்ன அர்த்தம், குடங்குல இருக்கு. குடம் வந்தது, பையன் வந்தா தடித்தான், என்னாச்சு குடம் உடஞ்சு போயிடுது. இந்த இப்ப இல்லைன்னு என்ன அர்த்தம், இதுமாதிரி என்னைக்குமே இல்லை துவம்சம்னு அர்த்தம். குடம் இங்க இருக்குன்னா இன்னொரு இடத்துல இல்ல, அதுக்கு அத்தியந்தாபாவம்னு அர்த்தம். இப்படி இல்லை என்று தமிழ்ல ஒரு வார்த்தை சொன்னாலே சமயத்துக்கு தகுந்தா போல அர்த்தம் நம்ம சேர்த்துக்கணும். குடம் உண்டாடுறதுக்கு முன்னாடி சொன்ன இல்லைக்கு பிராகபாவம்னு பேரு. இருந்து அதுக்கப்புறம் இல்லைன்னு சொன்னா உடஞ்சு போயிடுதுன்னு அர்த்தம். ஒரு இடத்துல இருக்கிற குடம் இன்னொரு இடத்துல இல்லைன்னா அத்தியந்தாபாவம்னு அர்த்தம். இப்படி நம்ம வச்சுட்டு இருக்கோம். இந்த கடப்பிராகபாவம் இருக்கு பார்த்தா, இந்த கடப்பிராகபாவத்தை கடம் பிரதி ஜனகத்வேதி. ஒரு குடம் பிறக்கணும்னா என்ன சார் வேணும்னு கேட்டா கடப்பிராகபாவம் வரும். அது இல்லாம இருக்கிறதா சார் உண்டு பண்ணுவார், அது இருந்ததுன்னா உண்டு பண்ணுவிடா இல்ல. எந்த பொருள் இல்லையோ அதை உண்டு பண்ணுவார். ஒரு பொருள் உண்டாகணும்னா அதுக்கு என்ன வேண்டி இருக்கு, அந்த பொருள் இல்லாம வேண்டியது இப்படின்னா அவன் சொல்றான். அது கரெக்டு தானே, அவன் சொல்றது நல்லா இருக்கு, ஆனா அது கேட்கறதுக்கு நல்லா இல்லை. ஒரு பொருள் இல்லாதனால்தான் சார் உங்கள்கிட்ட சட்டை இல்ல, புது சட்டை இல்ல, புது வருஷம் வருது, வருஷம் வாங்கணும்னு நினைச்சிருக்கேன். அப்ப என்ன பண்ணுவேன், புது சட்டை இல்ல அதனால வாங்குறேன், அதே புது இல்ல அந்த சட்டை இல்ல அதனால வாங்குறேன். எந்த பொருள் இல்லையோ அதைதான் நீங்க விரும்பி வாங்குறது, இருந்தா வாங்க மாட்டேன். அதே மாதிரி அந்தந்த பொருள் உண்டாகிறதுக்கு அதனுடைய பிராகபாவம் காரணம் அப்படின்னா. கட பிராகபாவம்ல கம்பைன்ட் நாலேஜ், கடம் ஒண்ணு பிராகபாவம் ஒண்ணு. கடப்பிராகபாவம் கடத்தை உண்டு பண்ணினாலும் அந்த ரெண்டுல ஏகதேசமா இருக்கிற கடம் கடத்தை உண்டு பண்ணல. எப்பவுமே இப்ப சொல்ற எக்ஸாம்பிள்ஸ் நீங்க எப்படி பார்க்கணும், கம்பைண்டா இருக்கக்கூடியதான ரெண்டு ஒண்ண பண்ணினாலும் அதுல ஏகதேசம் பண்ணல. கடப்பிராகபாவத்தை கடம்பரத்து ஜனகத்வேதி
கடத்திய அஜனகத்வது. அதுக்கு என்ன பதில் சொல்லிருக்க? திருதியே பிராகபாவது ஸ்வகட கடத்திய ஸ்வஜனகத்வே பிரதியோகி பிராகபாவையோ சமானகாரீனத்வாபத்தி. கடமும் கடத்தை உண்டு பண்ணிட்டேன்னு வச்சுப்போம். இப்ப என்ன சார் தகராறு வரும்னா, கடமும் பிராகபாவமும் ரெண்டும் ஒரே மாதிரி. கட பிராகபாவம் கடத்தை உண்டு பண்ணிட்டு, அப்புறம் இன்னொரு பக்கத்துல கடமும் கடத்தை உண்டு பண்ணிட்டு. அப்ப கடம் உண்டாகிறதுக்கு முன் கணத்துல என்ன இருந்தது? கட பிராகபாவம் இருந்தது, கடமும் இருந்தது. கட பிராகபாவமும் கடமும் ஒரு இடத்துல இருக்குமா சார்? ஒரு கணத்துல இருக்குமோ? இருக்க. ஏன்? பிராகபாவத்துக்கும் பிரதியோகிக்கும் விரோதம் சார். பிராகபாவம்னா என்னது? அபாவம். பிரதியோகி என்னன்னா பொருள். பொருளுக்கும் தன்னுடைய அபாவத்துக்கும் ஒரே காலத்துல இருக்க முடியுமா? ஒருவர் ஒரே சமயத்துல உயிரோடு உயிர் இல்லாமலும் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஆகையால் பிராகபாவ பிரதியோகிகள்னா ஒரே கணத்துல இருக்க முடியாது என்றதான லௌகிக்க நியாயத்துக்கு விரோதமா இருக்கும். இதை ஒத்துக்க முடியல. அதான் திருதியே பிராகபாவது கடத்திய பிரஜனகத்வே பிரஜனகத்வே கடஜனகத்வே. கடமானது கடத்தை உண்டு பண்ணுமேயானால் அப்ப ஒரு இடத்துல பிராகபாவம் காரணம், இன்னொரு இடத்துல கடம் காரணம். அப்ப கடமும் பிரதியோகியும் ஒரு கணத்திலேயே இழந்ததாக ஆகிடும். பிராகபாவ பிரதியோகி பிராகபாவையோ சமான காரீனத்துவ ஆபத்தி. பிராகபாவ பிரதியோகிகள் ரெண்டும் ஒரு கணத்திலேயே இருந்தா போல ஆகிடும். சாவகிக பூர்வத்வ கடித ஜனகத்வஸ்ய ஸ்மஸ்மின் வியாகத்வஞ்ச. ஏன்னா இந்த காரணம்ங்கிறத ஒரு விதமா டிசைன் பண்ணியிருக்கேன் சார். வாட் இஸ் அ காஸ்? இது பார்க்கணும். நம்ம எல்லாம் பாலை காய்ச்சி வர வச்சுன்னா தயிர் வந்துடுது, பால்ல இருந்து தயிர் வருது, மண்ணில இருந்து குடம் வருது, அங்கத்துல எல்லாம் கரெக்டா தெரியும் சொல்றது, அவனும் விவகாரம் இல்லை. ஆனா வாட் இஸ் காசாலிட்டி? காரணம்னா என்னது சார்? எப்பொழுது ஒரு பொருளை இன்னொன்னு காரணம்னு சொல்வேன் அப்படின்னு விசாரம் பண்ணியிருக்கேன். எப்ப சொல்லணும்னா, எது தான் உண்டாகிறதுக்கு முன்னால ஒரு கணம் முன்னாலேயோ நிச்சயமாக இருக்கோ அது அதுக்கு காரணம். இந்த லட்சணம் சொன்னதுல எல்லாமும் புரியும் சொன்னதெல்லாம். ஆபரணம் வர்றதுக்கு முன் கணத்துல தங்கம் இருக்கா? இருக்கு. அதே போல குடம் வர்றதுக்கு முன் கணத்துல மண் இருக்கா? இருக்கு. வேஷ்டி வர்றதுக்கு முன் கணத்துல நூல் இருக்கா? இருக்கு. தயிர் வர்றதுக்கு முன் கணத்துல பால் இருக்கா? இருக்கு. இப்ப ஒரு பொருளை நீங்க காசுன்னு சொல்லணுமேயானால், இது அதற்கு காரணம் என்று சொல்லணுமேயானால் அது என்னவா இருக்கணும்? சுவாவதிக பூர்வக்ஷண விருத்தியா இருக்கணும். அது அப்படி சொல்ற இவர் காரிய நியத பூர்வ விருத்தித்வம் காரணத்துவம் அப்படின்னு தத்துவங்கள் சொல்லியிருக்கார். காரிய நியத பூர்வவர்த்தி, காரியம் இருக்கிறதுக்கு முன்னால நிச்சயமாக இருக்கணும். அப்படி இருந்தாதான் அதுக்கு காரணம்னு பேரு. இப்ப குடத்தை தயார் பண்றது யாரு சார்? யார் இருந்தா குடம் வரும்? கொயவன் இல்ல. கொயவன் அப்பா வேணுமா வேண்டாமா இந்த குடத்துக்கு? கொயவன் அப்பா இல்லாத கொயவனை எப்படி விடுவான்? அப்ப கொயவன் அப்பாவும் குடத்துக்கு காரணம்னு சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலதான் அதுக்கு எர்லியர் செகண்ட்ல இருந்தா போதும்னு சொன்னேன். அப்ப நீங்க சொன்னீங்கன்னா பிரம்ம வரைக்கும் அஜன் வருவது. பிரம்மம் இல்லாத மக பிரம்மா வராது, அவர் வரலன்னா ஆகாசம் உண்டாகாது, ஆகாசம் ஜரம் உண்டாது, இப்படி வரைக்கும் சொல்லிட்டே போகுது. அதனால காரணம்னு என்ன அர்த்தம்? இதுக்கு முன் கணக்குல இம்மிடியட்லி ப்ரீசீடிங் செகண்ட்ல எது நிச்சயமா இருக்கோ அது காரணம். தயிருக்கு ப்ரீசீடிங் செகண்ட்ல பால் இருந்தது, குடத்துக்கு ப்ரீசீடிங் செகண்ட்ல இம்மிடியட்லி ப்ரீசீடிங் செகண்ட்ல பால் இருந்தது தயிருக்கு. அப்படிதான் காரணம். அதே போல இந்த பிராரபாவமோ அல்லது கடமோ, கடம் ஒன்றாகிறதுக்கு முன்னால கணத்துல இருக்கணுமே. ஆனால் முன்னால கணத்துல பிராரபாவமும் இருக்கு கடம் இருக்குன்னு ரெண்டும் சொல்ல வேண்டியதா போயிடும். இமிடியேட்லி ப்ரீசீடிங் செகண்ட். அப்ப அந்த ஒரு செகண்ட்ல இந்த ரெண்டும் இருக்கா போல ஆகும். ஒரு செகண்ட்ல ஆப்சன்ஸ் அண்ட் அதனுடைய எக்ஸிஸ்டன்ஸ் இருக்காது. சோ அந்த கண்ணை ஒத்துக்க முடியல. திருதியே பிராகபாவது கடத்திய பிரஜனகத்வே பிரதியோகி பிராகபாவையோ சமான காலத்வாபத்தி காலீனத்வாபத்தி சுவாவதிக பூர்வத்வ கடித ஜனகத்வத்யா. அந்த ஜனகத்துவங்கிறதுக்கு காரணத்துவம், காரணத்துவங்கிறது காரியநித பூர்வவர்த்தித்துவம், காரியநித பூர்வவர்த்தித்துவங்கிறது பாவதிக
கடித பூர்வவருத்தித்வம் அப்படின்னு சொல்லிட்டார். ஸ்வஸ்மின் வியாஹதத்துவம். பாருங்க, எக்ஸாம்பிள் சொன்ன அதை சொல்லும் பொழுது இந்த சாஸ்திரத்துல இருக்கிற எத்தனை நுவான்சஸ் உங்களுக்கு சொல்றாருன்னு பாருங்க. அதான் இந்த கிரந்தத்துல போதாய வாதி விஜயாய சத்வராணம். இது வெறுமன வாதியை ஜெயிக்கணுங்கிறது மட்டும் இந்த அத்வைத சித்திக்கு கண்ணோட்டம் இல்ல, உங்களுக்கு போதம் வரணும். நம்ம சாஸ்திரத்துல அத்வைத சாஸ்திரத்துல போதம் வரணும். உபனிஷத்துகள் வார்த்தா ஞானம் வருது, ஆனா இப்படி அனலைஸ் பண்ற ஞானம் வருது. இந்த அனலைஸ் பண்றது இந்த கிரந்தத்துல வருது. அதான் மனநம்னு. ஆத்மாவார திரஷ்டவியா ஸ்ரோதவியா மந்தவியா. மனநம் எப்படி பண்ணிட்டு இருக்க இதர சாஸ்திர தொழிற்சை. இப்ப 3 பார்த்தோம். 4வது விசேஷ அதர்சனஸ்ய பிரமம் பிரதி ஜனகத்வேதி விசேஷ தர்சனஸ்ய ததபாவது. விசேஷ அதர்சனம். இப்ப கிழிஞ்சல்ல வெள்ளிய பார்த்தேன். கிழிஞ்சல்ல வெள்ளிய பார்த்தேன்னா ஏன் பார்த்தேன் அப்படின்னு பிரமிச்சு விட்டேன் சார், ஏமாந்து போயிட்டேன் சார். இந்த பிரமிச்சு விட்டு போயிட்டேங்கிறதுக்குலாம் சரியான வார்த்தை இல்ல. ஏன் தெரியுமா, இந்த கிரமம்னே அதுலயே இருக்கு. நம்ம யூஸ் பண்ணி பண்ணி நமக்கு தெரிஞ்சு போயிடுது. வசுதான் ஏமாந்து போயிட்டேன். வெள்ளியை நான் கிழிஞ்சலை வெள்ளியாக ஏமாந்தேன். ரைட். அப்ப ஏன் சார் ஏமாந்தேன்? அது பளபளான்னு இருந்தது சார், வெள்ளி மாதிரியே பளபளான்னு இருந்தது சார். இது ரைட்டு தானே? அவன் சொல்லு. இந்த பாரபள்யம்னு இருந்ததுனால உங்களுக்கு பிரமம் வந்தது. அக்ரி. இந்த பாரபள்யம்ங்கிறது காமன் காசு. எதுக்கும் வெளியிலையும் பாரபள்யம் இருந்தது, கிழிஞ்சலையும் பாரபள்யமா இருந்தது. இத பார்த்து அது நமக்கு. ஆனா அந்த கிழிஞ்சலை எடுத்து கையால எடுத்து பார்த்தா அதை வெளியே நம்ப மாட்டேன். ஏன்? அது பின்னால கருப்பு கருப்பா கோடெல்லாம் இருக்கு. வெளியாதுல அப்படி இருக்காது, வெறும் பிரைட்டா தான் இருக்கும். இப்ப அந்த கிழிஞ்சல்ல ஒரு ஸ்பெஷல் யூனிக் கேரக்டரிஸ்டிக். அது என்ன? நீலபுருஷ்டத்துவம், பின்னால கருப்பா இருத்தல். அது தெரியாததுனால அது சாதாரணமான பிராபத்தியான பாலபள்ளியத்தை மட்டும் பார்த்து வெளியே நடக்கு. சோ இந்த ஏமாந்து போறதுக்கு என்ன சார் காரணம்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. விசேஷ அதர்சனம். அது கிளியரா தெரியல, அதனுடைய யூனிக் ப்ராப்பர்ட்டி தெரியல, ஆகையால் பிரமிச்சல். ஆனா விசேஷ அதர்சனம் 2 சொல். அதுல விசேஷம் மட்டும் இருந்தது ஆனால் ஏமாந்து போய்விடும். விசேஷ அதர்சனம் பிரமத்துக்கு காரணமா இருக்கும் பொழுது அந்த அதர்சனம்ங்கிற போர்ஷனை எடுத்துவிட்டு விசேஷம் மட்டும் பிரமத்துக்கு காரணமா இருக்கா? இல்ல. அதே மாதிரியே இங்கேயும் வித்தியாசத்துக்கு காரணமா இருக்க வேண்டியதில்லை. அதான் அவன் சொன்னது. அதே போல 5வது என்ன? விதித அகரணஸ்ய பிரத்யவாய ஜனகத்வேதி விதித காரணஸ்ய ததபாவது. சன்னியா வந்தா பண்ணால ஒரு மனுஷன் பண்ணாத போனா என்ன சார் ஆச்சுங்க? பாப்பம் வந்தது. மீமாம்சம் மட்டுமா இருந்துருக்கோம், வேதாந்திகளை உழைத்துக்கிறது இல்லைன்னு கேட்கக்கூடாது. மீமாம்சைகள் என்ன சொல்லிட்டு இருக்கா? அந்த சந்தியாவந்தன சமயத்துல, சந்தியா சமயத்துல அப்படின்னா காலமே சூரியோதயத்துல சூரியன் உதிக்கிற சமயத்துல, சாயங்காலம் சூரியன் அஸ்தமிக்கிற சமயத்துல, அந்த சமயத்துல நீங்க என்ன பண்ணோம்? நான் ஜபம் பண்ணிட்டு இருக்கேன், யோகம் பண்ணிட்டு இருக்கேன், மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கேன், பாவம். நீ என்னத்தான் பண்ண? நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன், பாவம். அப்பாவுக்கு அம்மாவுக்கு நமஸ்காரம், மகாபாவம். இப்படி சொல்றது. அந்த சமயத்துல நீங்க சந்தியாவந்தனம் தான் பண்ணணும். சந்தியாவந்தனத்தை தவிர வேற எதை பண்ணினாலும் பாவம். என்ன பண்றது? அவனுடைய சித்தாந்தம் அப்படி. நீ எதை நல்லதான் பண்ணிட்டு இருக்கேன் சார், நான் பிராமணால் வந்தா அவளுக்கு தானம் பண்ணிட்டு இருக்கேன், நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கேன், பாவம் தான் உனக்கு. ஏன் சார் இப்படி அடமா பேசுறேன்? அந்த சமயத்துல நீங்க என்ன பண்ணணும்? சந்தியாவந்தனம். விதித்த காரணம், விதித்தமானது செஞ்சாகணும். அப்படி இருக்கும் பொழுது நீங்க பண்ணலைன்னா விதித்த அகரணம் என்ன பண்றது? பிரத்யவாய ஜனகம், பாபத்தை உண்டு பண்றது. இந்த பாபத்தை உண்டு பண்ணக்கூடியது எனக்கூடியதான செயல்ல காரணம் என்ன? விதித்த அகரணம். அதுல என்ன இருக்கு? 2 இருக்கு. விகிதம் ஒண்ணு, அகரணம் ஒண்ணு. இந்த 2ல அந்த விகிதமான அது பாபத்தை உண்டு பண்றது. விகிதத்தை செய்யாத பாபத்தை உண்டு பண்ணாத போனாலும் விகிதம் பாபத்தை உண்டு பண்ணலையோ? பண்ணல. அதே மாதிரி இங்க அடுத்த கேட்டான், கட பிராரபாவம் கடத்துக்கு காரணமா இருந்தாலும் கடம் கடத்துக்கு காரணம் இல்லை,
விசேஷ அதர்சனம் பிரமத்துக்கு காரணமா இருந்தாலும் விசேஷம் காரணம் இல்ல. விதித்த அகரணம் பிரத்திவாயுஜனகமா இருந்தாலும் விதித்த கரணம் பிரத்திவாயுஜனகமா இல்லை. இது மீமாம்சக மதத்துல திருஷ்டாந்தம். எங்க மதத்துல சந்தியாவந்தனம் நீங்க பண்ணினீங்களேயானால் சித்த சுத்தி வருது. சந்தியாவந்தனம் பண்ணலைன்னா சித்த சுத்தி வரல, அவ்வளவுதான், புதுசா ஒண்ணும் உண்டாது. ஆனா மீமாம்சக மதத்துல சந்தியாவந்தனம் பண்ணலைன்னா பிரத்யாபயம் வந்தாச்சு, பாபம் வந்தாச்சு அப்படிங்கிற. இது ரைட்டா அது ரைட்டான்னு சொன்னா ரெண்டும் ரைட்டு. ஏன் சார் இப்படி பேசுறீங்களா? நம்ம விவகாரே கட்டளை. ஆத்ம ஜானம் வர பரியந்த மீமாம்சையில நம்ம வாழப்படுறோம். ஆத்ம ஜானம் வந்துருதுன்னு வச்சுங்களேன். இப்ப மீமாம்சையது வேதாந்தம் எல்லாம் போச்சு, ரெண்டும் போச்சு, ஒரு இடம் வச்சுல. ஆகையால் ஆத்ம ஜானம் வர பரியந்தம் அவளுடைய மெத்தட நாம ஒத்துட்டு இருக்கோம். ஆனா வச்சுவது என்ன தெரியுமா, நான் சந்தியாவந்தனம் பண்றான்னு சொன்னா அவன் சித்த சுத்தியோட இருக்கான்னு அர்த்தம். சந்தியாவந்தனம் பண்ணலைன்னா என்ன அர்த்தம்னு, அவன் தலையில பாவம் இருக்குன்னு அர்த்தம். பாவம் இருக்கு என்பதற்கு அடையாளம் என்ன, இந்த ஜென்மாவில் சந்தியாவந்தனம் பண்ணல, அதான் பண்ணினத்தினால அப்படி சொல்றது. அபாவத்தினால பாவம் உண்டு ஆகுதுங்கிறது நம்ம சித்தாந்தம். நத்திங் கேன் கம் அவுட் ஃப்ரம் an absence. சந்தியாவந்தனம் பண்ணாதனால பாவம் உண்டாச்சுன்னு சொல்ல முடியாது. அப்ப சந்தியாவந்தனம் பண்ணினா என்ன ஆகுதுன்னு, பண்ணா சித்த சுத்தி வரும், அவ்வளவுதான். பண்ணலைன்னா என்ன அர்த்தம், அவன் தலையில பாவம் இருக்குங்கிறது லட்சணம். திஸ் இஸ் தி இண்டிகேஷன் அவன் பாப்பையா இருக்கான் அப்படின்னு. அப்படின்னா உலகத்துல என்ன, அதான் உலகத்துல பண்ணலைன்னா காரணம் என்ன, பாவம் இருக்கு, அதனால பண்ணல. இது தைத்தரிய உபநிஷத்துல ஆரம்பத்துல அபூர்வம் ஈகம் கர்வம் அப்படின்னு நிந்திதஞ்ச சமாச்சரம் பிரசஞ்ச இந்திரியார்த்தானி நரப்பத்தனம் ருச்சதே அப்படிங்கிற சாஸ்திர வாக்கியத்தை ஸ்மிருதி வாக்கியத்தை எடுத்துட்டு ஆச்சாரியர் சொல்லியிருக்கார். அது அங்க இருக்கட்டும். இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம், விதித்த அகரணம் பிரத்யவாய ஜனகமா இருந்தாலும் விதித்த கரணம் பிரத்யவாய ஜனகம் இல்லை, அதே போல இங்கே ஆகலாமே அப்படின்னு கேட்டார். அப்ப திருஷ்டாந்தத்துக்கு தாஷ்டாந்தத்துக்கும் போஷண குடிக்கிறன் என்ன இருக்கு பார்ப்போம். பஞ்சமே சதுர்த்தே பஞ்சமேச்ச பிரதியோகி ததபாவையோ சா அவருத்தியா, பிரதியோகியும் பிரதியோகிய பாவமும் ஒன்னா இருக்காதனால பிரம பிரத்யவாயோ அனுபத்தி பிரசங்கா, பிரமமும் பிரத்யவாயமும் வராம போயிடும். நமக்கு பிரமம் வரணும், விசேஷ தர்சனம் இருக்குமையானால் பிரமம் வரா போயிடும். நீலகிருஷ்ணமா இருக்குன்னு பார்த்தேன்னு வச்சுங்களேன், இது வெள்ளின்னு பயப்பட விடும், நிச்சயமா வரமாட்டேன். நீ வெள்ளின்னு அறிவே வராது. பிரமம் வரணுமையானால் விசேஷ தர்சனம் இருக்கக்கூடாது. விசேஷ தர்சனம் இருந்தா பிரமம் வராது. ஆகையால் விசேஷம் இதுக்கு காரணம் இல்லைன்னு சொன்னேன். அதே போலயே விகிதமான அகரணம் தான் பிரத்யவாய ஜனகம், விகித அகரணம்னா விகித அபாவம், அபாவம் பிரத்யவாய ஜனகம், பாவமும் பிரத்யவாய ஜனகமா ஆசமையானால் அபாவமும் பாவமும் ஒரே காரியத்தை உண்டு பண்றதுன்னு ஆயிடும். அது நடக்காத காரியம். அதனால சதுர்த்தே பஞ்சமேக பிரதியோகி ததபாவையோகோ சா அவருத்தியா, பிரதியோகியும் அதனுடைய அபாவம் ஒரு கணத்தில் ஒரு சமயத்தில் இல்லாதனால இருக்க முடியாத காரணத்தினால் பிரம பிரத்யவாயோ அனுபத்தி பிரசங்க. இப்படி அவன் சொன்னதான் 5 போயிட்டு என்னென்ன அடுத்தது 6. சர்க்ககாமனாய யாகஜனகத்வேபி சர்க்கசிய ஜனகத்வது. ஒரு மனுஷனுக்கு சொர்க்கத்துல ஆசை இருக்கு சார். மனுஷன் எப்படி இருக்கா, உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஆனந்தமா இருக்கணும்னு பாக்குறான் சார். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஒவ்வொரு மனுஷனும் அவனுடைய எஃபர்ட் என்ன இருக்கு, தான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இது ஹாப்பி. இதுதான் விலங்குகளுக்கும் மனுஷனுக்கும் வித்தியாசம். விலங்குகள்லாம் இந்த செகண்ட்ல ஹாப்பியா இருந்தா போதும், பசியா இருக்கு எங்கேயாவது ஆகாரம் கிடைச்சுன்னு சாப்பிட்டு படுத்து தூங்குது, அடுத்த வேலைக்கு என்னன்னு அதை நினைக்காது, பசிச்ச பிறகுதான் அதை ட்ரை பண்ணும். அப்படி போய் போகும், எங்கேயாவது கிடைக்குமா, கிடைச்சா சாப்பிட்ட படுத்து தூங்கி விடுது. நீது அப்படி இல்லைன்னு இப்ப சாப்பிட்டாச்சா அடுத்த வேலைக்கு இருக்கா, அடுத்த மாசத்துக்கு இருக்கா, அடுத்த வருஷத்துக்கு இருக்கா, நம்ம ரிட்டையர் ஆனதும் சந்தோஷமா இருப்போமா, அதுக்காக பையன் நடத்துற அந்த செலுத்துறேன். பையன் நடத்துற அந்த சேர்றதுக்கு காரணம் என்ன, நம்ம ரிட்டையர் ஆனது, நமக்கு கல்சனம் வரும்போது அவன் நம்மளை பார்த்துக்க மாட்டாளா அப்படிங்கிற அபிப்பிராயம் தான். இதனாலதான் கிரகசாஸ்திரமே வந்திருக்கு. தப்புன்னு சொல்லல, நீங்க சொல்றது பண்றது ரைட்டு தான். ஆனா மனுஷனுக்கு குழந்தைகள் நம்ம வயசான காலத்துல நம்மளை கவனிக்கணும், நாம சந்தோஷமா இருக்கணும் எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த எதிர்பார்ப்புக்கு என்ன பேர் சொல்றேன், போகம்.
அதோட மனுஷன் நிக்கிற சார். மனுஷனுடைய பேராசை எவ்வளவு இருக்கு பாருங்க. பட்சியாதிகள் எல்லாம் அந்த கணத்துல சந்தோஷமா இருந்தா போதும்னு நினைக்கிறது. மனுஷன் தான் லாஸ்ட் மொமெண்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் தான் சந்தோஷமா இருக்கணும் என்று எதிர்பார்க்கிறான். அந்த எதிர்பார்க்கறது எப்படி இருக்கு தெரியுமா? இந்த ஸ்டாண்டர்ட் அப்ளிகேஷன் குறையக்கூடாது சார். இப்ப எனக்கு டெலிபோன் இருக்கு, கார் இருக்கு, பிரிட்ஜ் இருக்கு, விசிடி இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, அதே லெவல்ல இருக்கணும் சார். இது குறையப்படும். இது ஒன்பது அப்பெல்லாம் அது இருந்து சார். ரிட்டையர்ட் ஆகிட்டு ஏகாந்தமா இருக்கலாம், கிராமத்துல போய் உட்கார்ந்து இருக்கலாம். இல்ல அப்பெல்லாம் வேற படிச்சுட்டு இருக்கோம், எக்கனாமிக்ஸ் அந்த புக் எல்லாம் படிச்சுட்டு இருந்தோம். இப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல, பகவத்கீதை படிச்சு மூலம் இருந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற எண்ணம் வரல சார். அதே மாதிரியே இருக்கணும். லைஃப் ஸ்டைல் அந்த லெவல்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கணும் எதிர்பார்க்கிறோமோ இல்லையா? இதோட மட்டும் மனுஷன் நிக்கல. இவனுடைய பேராசை இன்னும் போறது என்ன? மரணானந்தரம் சொர்க்கலோகத்துக்கு போனா அங்கேயும் நான் ஆனந்தமா இருக்கணும். இது வம்புதானே. இது வரைக்கும் பார்க்கல யோசிப்பார். ஆனாலும் இந்த மனுஷன் என்ன நினைக்கிறான்? அப்பவும் சௌக்கியமா இருக்கணும். அதுக்காக என்ன பண்றாக்க? தியாகம் பண்றான். போகமானப்புறம் ஸ்வர்க்கம் என்ன அதோட நின்றதாங்க சார். பிறந்து இறந்து இது வேண்டாம் சார். இதுவே இல்லாமல் இந்த துன்பம் இல்லாதான ஒரு ஆனந்தம் வேணும். அதற்காக என்ன பண்றா சார்? மோட்சத்துக்கு ட்ரை பண்றான். மனுஷனுடைய ஆசை எது வரைக்கும் இருக்கு? சின்ன சின்ன ஆசையிலிருந்து ஆரம்பிச்சுட்டு பேராசையான மோட்சம் வரைக்கும் வந்திருக்கு சார். அதான் போக ஸ்வர்க அபவர்கதா. போகமும் வேணும், ஸ்வர்க்கமும் வேணும், அபவர்க்கமும் வேணும் அப்படின்னு இத்தனை பதார்த்தங்கள் நீங்க கேட்கிறேன். அதுல ஸ்வர்க்கம் வேணும்னு ஒரு ஆசைப்பட்டான். ஸ்வர்க காமனா, ஸ்வர்க்கம் வேணும் எனக்கூடியதான் ஆசை. இந்த ஆசையானது என்ன சார் பண்ணிட்டு அவனை யாகம் பண்ண சொல்லிட்டு. இப்ப யாகத்தை பண்ண தூண்டினது எது? ஸ்வர்க காமனா. ஸ்வர்க்கம் பிளஸ் காமனா, அந்த ரெண்டும் சேர்ந்து யாகத்தை தூண்டு பண்ணுகிறது. வெறும் ஸ்வர்க்கம் யாகத்தை தூண்டுமானா? தூண்டது. ஒருவேளை ஸ்வர்க்கம் உங்களுக்கு வந்துருக்குன்னு வச்சுங்களேன், நிச்சயமா யாகம் பண்ண மாட்டேன். அதான் கலந்து இருக்கிறது யாகம். இந்த யாகம் பண்றதுன்னா ரொம்ப கஷ்டம் சார். நம்ம ஏதோ நினைச்சுருக்கோம், பண்ணின வாழ்க்கைதான் அது தெரியும். பழைய காலத்துல ரொம்ப கஷ்டம். ஏன்னா பழைய காலத்துல யாகம் பண்றதுன்னா எப்படின்னா சொந்த காசுல யாகம் பண்ணணும். அது ஞாபகம். யாகமானது அங்கே இங்கே வாங்கி யாகம் பண்ணக்கூடாது. நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசுல யாகம் பண்ணணும். கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசோட யாகம் பண்றது மட்டும் இல்ல, யூ ரிக்வயர் தி ஹெல்ப் ஆஃப் அதர் பீப்புள். முதல்ல உங்க ஆத்துக்காரியை எடுத்துக்கணும். பட்டமாக்க செஞ்சு அங்க பின்னால நிக்கிறதுக்கு. அதோட இல்ல, அந்த 7 நாள் ஸ்நானம் பண்ணாம இருக்கிறதுக்கு. 7 நாள் உடம்பெல்லாம் வெண்ண போச்சுட்டு ஸ்நானம் பண்ணாம இருக்கணும். தீட்சை. அதோட இல்லாமல் இது ஆத்துக்காரி அப்படி இருக்கா. 16 ரித்துக்கள் அங்கே வரணும். இந்த 16 ரித்துக்களும் நீங்க கொடுக்கிற தட்சணைக்கு ஒத்துண்டு அந்த வேலை செய்யணும். அது கரெக்டா வேலை செய்யறதுக்கும் ஒத்துக்கணும். இத்தனையும் ஒழுங்கா நடந்தாதான் யாகம். பிளவா கேஜய அதிராய ரூபா அஷ்டாதோத்தம் அவரம் ஏது கர்மா. இது ஓட்ட இருக்கிற போட்டுல சமுத்திரத்துல போறா போல இல்ல. நான் அப்புறம் இந்த ரித்து அந்த ரத்தோட இது சண்டை போட்டான் சார். சண்டை போட மாத்திரம் ஒழிக்க மாட்டேன், அவன் போயிட்டான் வீட்டுக்கு. இப்ப யாருக்கு நீங்க ஒண்ணுமே பண்ணல. நீங்க 2 பேருக்கு எல்லா மரியாதையும் கொடுத்த, எல்லா வசதியும் கொடுத்தேன். அவன் இவனை ஏதோ இருக்கான், அவன் பாட்டு வீட்டுக்கு போயிட்டான். இந்த எஜுகேட்டட் பீப்புள், என்ன வெஸ்டர்ன் எஜுகேஷன் இருக்க பீப்புளுக்கு ஓரளவுக்கு இந்த யோஜனை பண்ற சக்தி இருக்கும். இந்த வைதிகாலா இருக்கிறவா பார்த்தா அவளுடைய மெத்தடே அவளை தப்புன்னு சொல்லல. அவன் எப்படி ஏதாவது கோபம் வந்து பேசிக்காம துண்ட மேல கொண்டு போயிடும் வீட்டுக்கு. அப்படின்னா அனுபவிச்சிருக்க சார். யஜ்ஞத்துல திடீர்னு எனக்கு தலைவலியும் படுத்துமா சார், எனக்கு எழுதுக்க முடியாதுமா, என்ன பண்ணுவேன்? அது யாகம் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஆனா இப்ப நம்ம ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டோம் யாகத்தை. முதல்ல பத்திரிக்கை போட்டு அனுப்பிட வேண்டியது. அவன் வீட்டுக்கு போய் இவளை கொடுத்துதான் நான் கேட்க வேண்டியது. இப்படியே வச்சுல ஏதோ பண்ணிட்டு இருக்கா இதெல்லாம். அது அவன் வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மனுஷன் அதெல்லாம் சேர்ந்து ஏதோ பண்ணிட்டு இருக்கா இருக்கணும். யாகம் பண்றவாழ நம்ம வைக்கப்படாது. ஆனா அது பண்ற மோடத்தான் சரியா இல்லைன்னு சொன்ன. இப்ப என்ன ஸ்வர்க்கம் யாகத்தை உண்டு பண்ணல, ஸ்வர்க காமன யாகத்தை உண்டு பண்ணிட்டு அந்த ரெண்டும் சேர்ந்து யாகத்தை உண்டு பண்ணினாலும் அதுல ஏகதேசம் எப்படி உண்டு பண்ணலையோ அப்படி. அதே போல இங்கேயும் மித்யாத்வ விசிஷ்ட ஞானம் மித்யாத்வத்தை உண்டு பண்ணாத போனாலும் வெறும் மித்யாத்வத்தை மித்யாத்வம் உண்டு பண்ணுவேன் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கான். அதுக்கு பதில் சொல்ற காமனாவது
காமனா விஷயத்திய யாக ஜனகத்வே ஆசை போல் ஆசைப்படப்பட்டதான ஸ்வர்க்கமும் யாக ஜனகமா இருக்கமையானால் சத்திய பிராக் சத்தையா அது காரணம்னு சொன்னா அது முன்னாலேயே அது இருக்கணும். பிராக் சத்தையா காமனைவ வியான்யேகா முன்னாலேயே சொர்க்கம் தான் சொர்க்க காமனையே வராது. சொர்க்க காமனை ஏன்னா பொருள் இருந்தா காமனை வராது. சித்தே நேச்சா சித்தே இச்சாவிரா ஆகையால் தான் அது ஒருத்தன் இருக்கும். நீ சொன்னதான எக்ஸாம்பிள் தான் எக்ஸப்ஷனல்ல தனியா எடுத்து வரிசையா அதை கொடுத்துருக்கேடா. இது சொன்ன இடமெல்லாம் பாதிதம் ஆகையால் அதை விட்டு கொள்ள முடியல. ஏழாவது அதீதாதே ஸ்மிருத்தியாதே துக்காதி ஜனகத்வேதி அதீதாதே தது அஜனகத்வது. இது ஏழாவது. அதீதாதி ஸ்மிருத்தியாதே ஒரு நாள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால மாடிப்படி ஏறிட்டே இருப்ப தொப்பன் பேர் விடுது. விழுந்தது காலை உடம்பு பிடிச்சு. அப்ப அவஸ்தப்பட்டேன் பாருங்கோ. அவர் சொல்ற அவஸ்தப்பட்டேன் பாருங்கோ. யாரும் இல்லைன்னா வீட்டுல நான் ஒன்றியாதான் இருந்தேன். யாரும் இல்ல, உட்கார முடியல, எழுந்துக்க முடியல. ஒரு 5 நிமிஷம் அங்கேயே ரெஸ்ட் பார்த்தேன், கால் வீங்கி போயிடுச்சு. யானை காலாட்டம் ஆயிடுச்சு சார். யாரை கூப்பிடுவேன்? யாரும் இல்ல வீட்டுல, வெளியே யாரும் இல்ல. நாங்க உள்கட்டு வீடா இருக்கு. அப்படி சமப்பட்டு இதுபட்டு என்னமோ ரொம்ப சமப்பட்டேன். அப்புறம் யாரும் வந்த, அப்புறம் டாக்டர் போன் பண்ணார், வந்தார், பார்த்தார், கட்டுப்பட்டார். 3 மாசம் கஷ்டப்பட்டேன். இப்ப அதீதாதி ஸ்மிருதி கால் உடைஞ்சதான நினைப்பு, அந்த நினைப்பானது இவருக்கு துக்கத்தை உண்டு பண்ணின போதிலும் அந்த உடைந்த கால் இப்ப துக்கத்தை உண்டு பண்றதா? கால் உடைஞ்சதுங்கிற நினைப்பு நினைச்சாலும் பயமா இருக்கு. அந்த இன்சிடென்ட் இருக்கே, ஃபைட்டிங் இன்சிடென்ட், அது ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு. இப்ப அந்த கால் அவருக்கு இஷ்டமா வேண்டாமா? இந்த கால் தான் நமக்கு துன்பத்தை கொடுத்தது, இந்த காலை வெட்டிட்டு போயிடுவாரோ? இப்பதான் கால் தான் இஷ்டமா இருக்கேன், அதனாலதான் அதை கட்ட வச்சு இப்ப பத்திரமா நடக்கிற. மாடிப்படி ஏறப்பமா இப்பெல்லாம் எப்படின்னு கைப்படி தவிர குடிச்சுட்டுதான் ஏறும். சவுக்கில்தான் இருக்கு, நல்லாதான் இருக்குல்ல. இருந்தாலும் நம்ம காலக்கடா பயம் இல்லை அப்படின்னா அதீதாதி ஸ்மிருதி அவருக்கு பயஜனகமா இருக்கு, துக்கஜனகமா இருக்கு. ஆனால் அந்த அதீதாதி ஸ்மிருதி விஷயமான அந்த காலு இப்பொழுது அவருக்கு துன்பத்தை உண்டு பண்ணலை. அதே மாதிரியே அப்படின்னு கேள்வி கேட்ட அதுக்கு சொல்ற சப்தமே அதீதஸ்ய ஜனகத்வே காரிய அவ்யவஹித பூர்வ காலே சத்வ வியாபார அந்நியதர சத்வ ஆபத்தி. அது சத்வ வியாபியான்னு இருக்கும் ஒரு புத்தகத்துல, சத்வ வியாபாரான்னு இருக்கும். ஏன்னா பிரம்மானந்த வியாக்கியானம் பண்ணும் பொழுது சத்வ வியாபாரான பிரதீகம் எடுத்திருக்காரு. அவ்வளவு சப்தமே அதீதஸ்ய ஜனகத்வே அதீதமான ஒரு பதார்த்தம் உண்டு பண்றது என்று சொன்ன பதார்த்தம் உண்டு பண்றதுன்னு சொன்னால் காரிய அவ்யவீத பூர்வ காலே துக்கம் உண்டாகிறதுக்கு முன் காலத்தில் காரிய காரணத்துவம் சொன்னேன். வியாபார அந்நியதர தத்வாபத்தை அந்த வியாபாரம் இருக்கா போல ஆயிடும். அது இங்க இல்ல, அதனால இல்ல. அடுத்தது அசத்விஷேக பரோட்ச ஞானஸ்ய தத்விவகார ஹேதுஸ்வேதி அசதா ததபாவது. இதுவா அசத்விஷேக பரோட்ச ஞானஸ்ய. இப்ப நீங்க சட்டவிசானம் இருக்குன்னு சொல்ற, சட்டவிசானம் அப்படின்னு பேசுறோம். விவகாரம்னு சொன்னா பேசுறது, ஒருத்தர் நம்ம வேதாந்தத்துல அப்பப்ப மறைஞ்சான் அப்படிங்கிறோம். சட்டவிசானம் அப்படிங்கிறது கூர்மக்ஷீர கயஸ்நாத கபுஷ்பகிருத சேகர ஏகவந்த அசுதோ யாதி சசகிருங்க தனவந்தரா அப்படின்னு பாட்டிக்காரு மகாபாஷ்யத்துல சொல்லியிருக்கு. எப்படி ஆமபால்னால ஏற்பட்ட மடுவுல ஸ்நானம் பண்ணிடணும். ஆமைக்கு பால் இல்லை, ஞாபகம். அதான் அதெல்லாம் அத்தியந்த அசத்துக்கு திருஷ்டாந்தம். கூர்மக்ஷீர கயஸ்நாத சசகிருங்க தனவந்தர கையில முயல் கொம்பான கொம்பால செய்யப்பட்டதான ஒரு வில்லை எழுதி வந்திருக்கான். ஏக வந்த அசுதோயாதி வந்தவனே மலடி மைந்தன் அப்படிங்கிற. இப்படின்னு நிச்சயமா எதுவும் இல்லாத பொருள் அர்த்தம். இல்லாத பொருளுக்கு இது ஒரு திருஷ்டாந்தம். இதே மாதிரியே வாசிஷ்டத்துல ஒரு கதை இருக்கு. இல்லாத ராஜா இருந்தா அவனுக்கு ஒரு பிறக்காத குழந்தை பிறந்தா இப்படி எல்லாம் ராமனுக்கு கதை சொல்ற. 8 வயசுக்கு மேல ராமன் நம்பிதான் இருந்தேன். இன்னும் ராமன் வாசிஷ்டத்துல கதை நீங்க வாசிக்கிறீங்கன்னா நம்பரா போல இல்லையே எடுத்துல வாசிஷ்டன் கதையே ஒரு மாதிரி தானே. அதை கேட்டுதான் ராமனுக்கு அப்போதே வைராக்கியம் வந்துருச்சு.
அவர் சொல்றதே பாருங்க எப்படின்னு, எதா காஷ்டஞ்ச சமயம் மாறினாவே. ஒரு நதியில 2 கட்டையை போட்டான் சார், 2 கட்டையும் சேர்ந்து போயிட்டே இருக்க. ஒரு இடத்துல ஒரு கல் வந்து இருக்குது, என்ன ஆச்சுன்னா ஒரு கட்டை போயிடுத்து, அது வேகமா போயிடுது, ஒரு கட்டை அஞ்சே தண்ணி நின்றுடுது. அதே மாதிரிதான் சார் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னர். இதை நான் பாடம் சொன்னேன், இருக்கவா உதப்பட மாட்டாரா. ஏன்னா விவகாரம் என்னன்னா, ஆத்துக்காரி போனதே இந்த அந்த சொல்றாரு. அந்த சமயத்துல யாரோ ஆத்துக்காரி போயிட்டாங்க, இல்ல புருஷன் போயிட்டாங்க, அந்த அஞ்சல போய் விசாரிக்கிறதா ஏதாவது காசு என்ன ஆகும். ஆனா என்னன்னா ரியாலிட்டி ஞாபகத்துல உண்மை வேற, நீங்க சொல்றது வேற. வாழ்க்கையில உண்மையை எல்லா சமயத்திலையும் சொன்னோம்னா தகராறு வந்துடும். உண்மை எப்பவும் பேச வேண்டியதுதான். ஆனா சத்தியம் புருவியா பிரியம் புருவியா நப்ருவியா சத்தியம் அப்பிரியம். பிரியமான அப்பிரியமா இருந்தால் உண்மையா இருந்தாலும் பேச வேண்டாம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. ஏன் சொல்ல வந்தீங்கன்னா, அது மாதிரி இந்த அசத்விஷேகமான ஞானம் எது சட்ட விசானம் அப்படிங்கிற ஞானம், அது நமக்கு விவகாரத்துக்கு ஏதுவா இருந்தாலும் அசத்தா ததபாவது அசத்தை அதை உண்டு பண்ணல பாருங்க. அது சட்டவிசானம் உண்டு பண்ணல. சட்டவிசான ஞானத்தினால நம்ம இன்னொன்னு புரிஞ்சுட்டு இருக்கோம். சட்டவிசான ஞானமானது எப்படி அசத்தோ அப்படி இதுவும் அசத்து அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஆனா சட்டவிசானம் அதை உண்டு பண்ணல. அது மாதிரின்னு சொன்னா அஷ்டமேச்ச அசத்தா ஜனகத்வே நிஸ்வரூபத்துவம் வியாகாசா. அசத்தான பொருள் ஒண்ணு உண்டு பண்ணிட்டுன்னா காரிய காரணங்கள் சமானமா இருக்கணும். தங்கத்துல இருந்து உண்டான ஆபரணம் தங்கம், தங்க மாதிரி. மண்ணுல இருந்து உண்டான குடம் மண் குடம், நூலால உண்டான வேஷ்டி நூல் வேஷ்டி. அதே போல அசத்தினால் உலகம் ஒண்ணு உண்டாச்சுன்னா அது என்ன ஆயிடும்? அசத்தாயிடும். அப்ப நீங்க சொல்றது நிஸ்வரூபம் ஆயிடும். அதனாலதான் நிஸ்வரூபம் ஆகப்படாதுங்கிறதுக்காக இது ஒத்துக்கல. அசத்தா ஜனகத்வே நிஸ்வரூபத்துவம் வியாகாசா. அதே போல 9 பாருங்க. சிகீர்த்தித கடபுத்தேகே கடஹேதுத்வேதி கடத்திய கதஹேதுத்வது. உண்டு பண்ணணும் எனக்கூடியதான எண்ணம் உள்ளதான கட ஞானமானது கடத்துக்கு காரணமா இருந்தாலும், கடம் கடத்துக்கு காரணம் இல்ல, கட ஞானம் கடத்துக்கு காரணம். ஆனா கடம் கடத்துக்கு காரணம் இல்லையா அப்படின்னு சொன்னார். தசமே அதுக்கு வருது உதாசீனத்திய பிரம்மணா நனிவர்த்தகத்துவம். அதுல நவமே சிகீர்த்தித கடஜானவது சத்திய ஜனகத்வே பூர்வவத் வியாகாத. இது புதுசான எக்ஸாம்பிள் இல்லை சார். முன்னாலேயே கடஜானத்தியான்னு சொன்ன கடஜானத்தை கடஜனகத்துவது கேவல கடத்தை கட அதனகத்துவது அதே போட்டு. அதனால் பூர்வவத் வியாகாத. 10வது பிரம்மஜானத்தை ததஜான நிவர்த்தகத்வேதி உதாசீனஸ்வபாவத்திய பிரம்மணா ததபாவது. பிரம்மஜானம் அஜானத்தை போக்கடிக்கிறது, எல்லாரும் ஒத்துருக்கோம். ஆனா பிரம்ம அஜானத்தை போக்கடிக்காது. ஏன்னா பிரம்ம அஜானத்துக்கு ஹெல்ப் பண்றது. அஜானம் எங்கே சார் இருக்க? அறிவு இருக்கிறதுதான் சார் அஜானம் இருக்கும். அறிவை மறைக்கிறது தானே அஜானம். அஜானம்னு என்ன சொல்றோம்? எது மறைக்கிறதோ அது. அஜானம் எதை மறைக்கும்? ஞானத்தை தான் மறைக்கும். ஞானே அஜானம் ஏகாம் நாசிதமாத்மனா அப்படின்னு ஞானம் அஜானத்தை போக்கடிக்கும். அஜானம் அதுக்கு முன்னால சுத்த ஞானத்தை ஆசிரிச்சிருக்கு. ஆகையால் பிரம்ம விஷயகமான பிரம்ம ஜானம் பிரம்ம விஷயகமான அஜானத்தை போக்கடிக்கும். கேவலம் பிரம்மம் பிரம்ம விஷயகமான அஜானத்தை போக்கடிக்காது. அது மாதிரி நாம அதுக்கு பதில் சொல்றது தசமே உதாசீனத்திய பிரம்மணா நனிவர்த்தகத்துவம். உதாசீனமான பிரம்மம் அஜானத்தை போக்கடிக்காது. ஸ்வரூபதா உபஹிதத்தீவ விருத்தி விஷயத்வேன சத்திய அபிஷயத்வா. முன்னால இத நம்ம திருஷ்யத்துவ ஏற்று சொல்லும் பொழுதே சொன்னோம். அகண்டாகார விருத்தி இருக்கிற காலத்தில் அந்த பிரம்மம் விருத்தி விஷயமான பிரம்மம். எப்பொழுது அகண்டாகார விருத்தி பிரம்மத்தை சூழ்ந்திருக்கோ அப்பொழுது அந்த பிரம்மத்துக்கு என்ன பேரு? உபஹித பிரம்மம் இருக்கு. அந்த உபஹித பிரம்மம் தான் அஜானத்தை போக்கடிக்கிறது. விருத்தியுபஹித பிரம்மம் அஜானத்தை போக்கடிக்கிறது. சுத்த பிரம்மம் அஜானத்தை போக்கடிக்காது. ஸ்வரூபதா விருத்தியுபஹிதத்யைவ விருத்தி விஷயத்வேன தஸ்ய அபிஷயத்வா. உபஹிதத்துவத்துல நிவர்த்தகத்துவம் அஸ்யேவ. உபஹிதம் நிவர்த்தகம் நாங்கள் சொல்லிக் கொண்டே இருக்கோமே. அயன் 10வது பட்சமும் நீ சொன்னது சார். கடைசி என்ன? பிரம்ம அஜானஸ்ய ஜெகத் பரிணாமி காரணத்வேதி
பிரம்மணா ததபாவச்ச பிரம்ம விஷயமான அஜ்ஞானம் ஜெகத்காரணம். பிரம்மன் ஜெகத்காரணம்னு நம்ம தெரிஞ்சுருக்கோம். அஜ்ஞானம் ஜெகத்காரணம்னு சொல்லல சார், மாய ஜெகத்காரணம்னு சொல்லல சார், கன்ஃபியூஸ் பண்றது சார், கேட்கக்கூடாது. என்னன்னா அஜ்ஞானமோ மாயையோ உபாதான காரணம். பிரம்மமானது அதற்கு அந்த உபாதான காரணத்துக்கு அதிஷ்டானமாக இருக்கு. உபாதான காரணம்னு சொன்னா பரிணாம உபாதானம். பரிணாம உபாதானம் என்னது? இது அண்டர்கோஸ் சேஞ்ச். தங்கம் வளையாக மாறும்படி உலகமாக மாய மாறுகிறது, அஜ்ஞானம் மாறுகிறது. அதனாலதான் சார் இந்த பொருள் எல்லாம் பாருங்க ஜடமா இருக்கு. ஏதாவது ஒரு பொருள் சைத்தன்யமா இருக்கா பாருங்க. இந்த ஜமக்காலமோ டேபிளோ அதுக்காக நடந்து போறதோ ஆசைப்படுறதோ இல்ல. இது எல்லா பொருளும் ஆசைப்படாம நடந்து போகாம ஒரு காரியம் பண்ணாம அப்படியே செய்யுமே உட்கார்ந்துட்டு இருக்கேன், ஜடமா உட்கார்ந்துட்டு இருக்கேன். அப்பா இதெல்லாம் அஜ்ஞானத்துவம் உண்டு, மாயை உண்டு. மாய ஜடமா இருக்கிறதுனால இவர்கள்லாம் ஜடம். ஆனா அந்த ஜடமான பொருள் எப்பொழுதுமே ஒரு இடத்துல இருக்கணும். ஜடமான பொருள் ஒரு இடத்துல இருக்கணும். டேபிள் எங்க இருக்கு? பூமியில இருக்கு. அது வர மைக் எங்க இருக்கு? டேபிள்ல இருக்கு. டேபிள் எங்க இருக்கு? பூமியில இருக்கு. அப்படி ஏதாவது ஆசிரியச்சுதான் சார் ஜடம் இருக்கான், தானே இருக்க. சைத்தன்யம் எங்கேயும் இல்லை. சைத்தன்யம் எங்கும் பரவி இருக்கு. ஓரிடத்தில் எதுல ஆதாரமாக இல்ல. கபகலம் கண்ணன்பதே மகிமேதே அகவான மகிமேதே எல்லாம் உபனிஷத்து சொல்றது. நமக்கு அந்த சமயத்தில் ஞாபகம் வரணும். சைத்தன்யம் எங்கும் இல்லை அப்படின்னு, எங்கும் ஆசிரியமாக இல்லை. மத்தானி சர்வபூதானி, என்னிடத்தில் எல்லா பொருள்களும் இருக்கு. ஆனா நதாகம் தேஸ்வஸ்திதா, நான் அவைகளில் இல்லை. ஆகாசத்தில் பொருள் வச்சுருக்கேன். உங்க ரூம்ல இடவெளி இருக்கு, இடவெளியில டேபிள் சேர்லாம் வச்சிருக்கேன். டேபிளுக்கு மேல இடவெளி இருக்கா இல்ல பதிலா? அதே மாதிரி ஜடமான பொருள் ஒரு இடத்துல இருக்கும், சைத்தன்யமான பொருள் அது ஒரு இடத்துல அதிஷ்டானமாக இருக்காது. உலகத்துக்கெல்லாம் காரணம் மாய, மாயைக்கு அதிஷ்டானம் பிரம்மம். பிரபஞ்சாகார பரிணாமமான மாயா அதிஷ்டானத்துவம், பிரம்மத்துக்கு காரணத்துவம். ஆகையால் மாயையானது பரிணாமி காரணம், பிரம்மமானது உபாதான காரணம். இதுதான் வேதாந்த சித்தாந்தம். இப்ப அதுக்கு சொல்ற பாருங்க. ஏகாதசே பிரம்மஜானஸ்ய பரிணாமி பிரம்ம அஜானஸ்ய பரிணாமி காரணத்வேதி, பிரம்ம அஜானம் பரிணாமி காரணம் என்று சொன்னாலும் ந பிரம்மணா ஜெகத்காரணத்துவம். ஏன்? காரிய ஜடத்துவ உபலம்பா எல்லாத்துக்கும் கிளியரா இருக்கு. காரியத்துல ஜடத்துவம் காணப்படுறது. அப்ப எது காரணம் சார்? பிரம்ம விஷயமான அஜானம் தான் காரணம். ஏவம் வித பாதக பலேனா பிரம்மம் காரணம், உபாதான காரணம், பரிணாம உபாதானம் ஏன் ஒத்துக்கல? பிரம்மே பரிணாமி காரணமாக இருக்கமேயானால் உலகத்துல சைத்தன்யம் காணப்பட்டிருக்கணும், காரியத்துல சைத்தன்யம் காணப்பட்டிருக்கணும். அப்புறம் பிரம்மத்துக்கு கூட்டத்தத்துவம் போயிடும். ரெண்டு தோஷம். ஆகையால் இப்படி பாதகம் இருக்கிறதுனால நீ சொன்னதான இடங்களை ஒத்துக்கொள்ள முடியாது. ஏகாதசே பிரம்மா அஜானஸ்ய பரிணாமி காரணத்வேதி ந பிரம்மணா ஜெகத்காரணத்துவம் காரியே ஜடத்துவ உபலம்பா. ஏவம் வித பாதக பலேன, இப்படிப்பட்டதான பாதகங்கள் இருப்பதனால தற்ற உபலட்சணத்துவ சிங்கார, நீர் சொன்னதான 11 இடங்கள்லயும் உபலட்சணம் இருக்கு. உபலட்சணம்னு சொன்னா ரெண்டு பொருள் சேர்ந்து ஒரு பொருளை தயார் பண்ணமையானால் அதுல ஒண்ணு சும்மா இருக்கு, இன்னொன்னுதான் பண்றது அப்படின்னு ஒருத்தன் இருக்கோம். நக பிரகிருத்தே பாதகம் அஸ்தி, பிரகிருதமான ஸ்தலத்துல பாதகம் இல்லை. அவ்யவீத வேத காலாதி விருத்தித்வஸ்ய பிராதிபாசிக சாகாரணத்வா. அவ்யவீத வேத காலாதி விருத்தித்வம், இதற்கு முன்னால எந்த தேசமோ எந்த காலமோ அதுல இருத்தல் என்கிறது பிராதிபாசிக சாகாரம். பிராதிபாசிகமும் தான் இருக்கிற இடத்துல இருக்கு, அந்த காலத்துல இருக்கு. வியாபாரிகமோ அந்த இடத்துல அந்த காலத்துல இருக்கு. ஆகையால் நிச்சாத்துவ அனுமானம் உலகத்திற்கு நிச்சாத்துவத்தை உண்டு பண்ணலாம். நிச்சாத்துவ அனுமானமும் பிரபஞ்சத்தில் தான் இருக்கு, நிச்சாத்துவமும் பிரபஞ்சத்தில் தான் இருக்கு. ஆகையால் நிச்சாத்துவ அனுமானம் உண்டு பண்ணமா பண்ணாத? நிச்சாத்துவ அனுமானம் ரெண்டு தொழில் இருக்கு. அந்த ரெண்டும் காரணமா இருந்தால் நித்தியாசம் காரணம் இல்லாம இருக்கலாமே. இந்த கதைகள்லாம் வேண்டாம். நீ சொன்னதெல்லாம் சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே அது ஸ்பெஷல் கேசஸ்.
எக்ஸப்ஷனல் கேசஸை வச்சிருந்து ஜெனரலைஸ் பண்ணக்கூடாது. ஜெனரலைஸ் பண்றதுக்கு தனியா இருக்கணும். ப்ரூவ் பண்ணும் பொழுது ஜெனரலைஸ் பண்றதுக்கு ஹவு டு ஜெனரலைஸ் இது நமக்கு முன்னாலேயே சொல்லியிருக்கேன். அதனால பிரகதே பாதகமஸ்தி அவ்யவிஹித தேச காலாதி விருத்திஸ்ய பிராதிபாசிக சாதாரணத்வாத் இதானியும் அத்திர சர்ப்பா இத்தியாதி பிரதீத்யவிசேஷா என இப்பொழுது நீங்க பாம்பருக்கு சமஸ்தர் எங்க கயிறு இருக்கோ அந்த இடத்துலயே இதானியும் இந்த கணத்தில் அத்திர கயிறு இருக்கிற இடத்துல பாம்பு இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப கயிறும் பாம்பு ஒரு இடத்துல இருக்குமா? ரெண்டும் ஒரே கணத்துல எப்படி இருக்கும்? இப்படி எல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. ஆனா சொல்லப்படும் முக்கிய பரித்தியாக சில இடங்களில் பாதகம் இருப்பதனால் முக்கிய பரித்தியாகம் பண்ணினோம் என்பதற்காக சர்வத்திர ததைவ பவிஷ்யதி எந்த இடத்துலையும் அங்கே எல்லா இடத்துலையும் அதை விட்டுக்கொள்ள முடியாது. உச்சர்த்தா ஜனவிதானாத்த அதோட மட்டும் இல்ல, வேதங்கள்ல என்ன பண்ணிருக்கோம், எந்த இடத்துல தகராறு வந்து அதை தூக்கி இன்னொரு பிரகரணத்துல எது உபயோகப்படுமோ அங்கே போட்டுவிடும். ஆகையால் இந்த இடத்துல அந்த தோஷம் இல்லை அப்படின்னு அதுக்கு மேல ததாகின்னு அதை எக்ஸ்பிளைன் பண்ண போற. இத அடுத்த வாரம்